it is my humble submission that the lecture of Mr. N. Manoharan is in-depth one after doing a research in each and every section. As that of Mr. Manoharan, I'm not in a position to take the classes. As he said that with my own experience, with those sections only I can take it up at all. So with these things, I first of all thank Mr. Tiriyana Sambandam for having given this opportunity for the third time to give the lecturer. And hereafter, there are so many our seniors will come and take the classes. They have agreed, including Mr. K.R. Sankaran and Sanjayan and Swaminathan and many people, including Mr. Manoharan, will come. Anyway, last time we stopped with the section 9 of this Evidence Act that speaks about the introduction of facts introduction and explanation. Of course, it is not only relating to section TA period. Even in civil cases also it can be used. There are so many things are there in section 9, but anyway, we restrict only with the criminal case. நாம் கடந்த முறை பார்த்த போது அந்த செக்ஷன் 9 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல அந்த ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த பர்சன் பத்தி பார்த்து நான் பேசினோம். அதுல முன் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டப்பட்டதை பற்றி தெரியாத போது அவரை நீதிமன்றத்தின் முன்னால் அவர் சாட்சியம் அளிக்கிற போது அந்த சாட்சியம்தான் ஒரு நிலைமுறை சாட்சியம், ஒரு சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் என்ற முறையில் அதுதான் டாக்குமெண்டிஃபிகேஷனுடைய சாட்சியம் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு டிஐ பீரியட் அடையாள அணிவிப்பு என்பது அது ஒத்துழைக்க சாட்சியமே தான், அது ஒரு சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் ஆகாது என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆனால் டிஏ பீரியட் ஒன்று நடத்தப்படாத காரணத்தினாலேயே அந்த நீதிமன்றத்தின் முன்னால் அளிக்கக்கூடிய டாக்குமெண்டிஃபிகேஷன் என்பது நிராகரிக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஏனென்று கேட்டால் அதுதான் நிலைமுறை சாட்சியம், சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் ஆகும். அதனை அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் என்ற முறையில அந்த சாட்சியத்தை நாம் குலைக்கிற போது மட்டும்தான் அதனுடைய நம்பகத்தன்மையை, மெய்த்தன்மை, கிரெடிபிலிட்டியை பொறுத்தவரை நம்மளால் குறைக்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு சாட்சியினுடைய ஞாபகத்தை பொறுத்து, அவருடைய தன்மையை பொறுத்து ஓராண்டு ஆனாலும் ஈராண்டு ஆனாலும் அன்றைக்கு பார்த்திருக்கிற ஒருவரை பற்றி அவரால் கூற முடியும். அதுக்குத்தான் மும்பை வழக்கை கூட நான் சொன்னேன். ஒரு தொடு உணர்வை கொண்டு கூட ஒரு கண்குருடானவர் தன்னிடம் பாலியல் ரீதியான வன்முணர்ச்சி கொண்டிருக்கக்கூடியவரை தொட்டு பார்ப்பது மூலமாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திருத்த சட்டம் 54A என்ற சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறதை வைத்துக் கொண்டு அவரை இன்றைக்கு தொடுவழ்ச்சி மூலமாக கூட இன்றைக்கு ஐடியா பண்ண முடியும் என்று சொல்லி இன்றைக்கு சட்டம் இன்றைக்கு மார்ச் ஆஃப் லா என்பது வளர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில செக்ஷன் 9 என்பது சிவில் வழக்குகளுக்கு உதவுவது. ஆகவே நான் அதற்குள்ளே போகாமல் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நம்ம சாப்டர் 9ல என்னன்னு கேட்டால் இன்றைக்கு இருக்கிற 1 மணி நேரத்தில் நான் எப்படியா இருந்தாலும் இந்த 10வது பிரிவு தொடங்கி 30-31 வரை முடிக்க வேண்டும் என்று நான் முயற்சிக்கின்றேன். இந்த 9வது சாப்டரை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒன்று, அது கூட்டு சதி, கான்ஸ்பிரசியை பற்றி, குற்ற சதியை பற்றியது. இது இந்த பிரிவு 10 என்பது சாட்சி சட்டத்தில மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. என்று கேட்டால் நமக்கு எல்லோரும் தெரிந்திருக்கும் செவிவழி சாட்சியம், ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் இன்அட்மிசிபிள் என்பது எல்லோருக்கும் தெரியும். 59 மற்றும் 60வது சாட்சிய சட்டத்தின்படி நமக்கு தெரியும் நேரடி சாட்சியம் என்பதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதேபோல் ஆவண சாட்சியம் என்பதை பற்றியும் நமக்கு பார்க்க இருக்கின்றோம். இதில் செவிவழி சாட்சியம் என்பது ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் இன்அட்மிசிபிள் என்ற அடிப்படை கோட்பாடு நமக்கு தெரியும். அதனுடைய விதிவிலக்காக இருப்பவை தான் பிரிவு 6 வரக்கூடிய சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவு. அது அந்த சம்பவத்தோடு, குற்றமுறு சம்பவத்தோடு தொடர்ந்து அதனுடைய பகுதியாக இருக்கக்கூடிய ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் என்ற முறையில பல கோணங்களை நாம் பிரிவு 6 பார்க்கிறது பார்த்தோம். ஆனால் பிரிவு 10 சதியை பொறுத்தவரை, குற்றமுறு சதியை பொறுத்தவரை இது இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன் டு ஹியர்சே எவிடன்ஸ் என்றே சொல்லலாம். இன்றைக்கு என்று கேட்டால் நம்ம இப்போ பொறுத்தவரை ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் இன்அட்மிசிபிள் ஜெனரலி
except in cases like Section 6 of Evidence Act, whereas as far as the conspiracy charge is concerned, under Section 120A, the fundamental characteristics of the conspiracy itself is a secrecy. The sine qua non of the criminal conspiracy itself is a secrecy. It is a settled the law that the conspiracy will not be acted in open place, in a known place, like a tea shop or other places and all. Generally, investigating officers used to plant the evidence as if somebody is now standing nearby the place where the conspiracy was being hatched, and he overheard it and all. As if he is a direct witness, they will put it and all. Generally, almost 90% of the case, I don't say that by chance, some people might have heard it and all. Even Shankar case, you might have heard that type of evidence in a park when the conspiracy was going on, some witnesses overheard and deposed and all. But generally, it is a settled the law that criminal conspiracy will not have a direct evidence. The very characteristics of the conspiracy itself is a secrecy. Therefore, Section 10 of Indian Evidence has been incorporated to prove the chance of conspiracy, wherein hearsay evidence is admissible. That is the beauty of the section. We know very well that generally in the Evidence Act, hearsay evidence is not admissible, except this Section 6, which is forming part of the same transaction. Whereas to prove the charge of conspiracy under Section 120A of Indian Penal Code, this Section 10 has been introduced here, and we all know very well that Chapter 5A has been incorporated the Indian Penal Code after some time, because 1860 is the year that Indian Penal Code was actually brought into the picture in India. After some time, to suppress the Indian freedom movement and trade movement, this 5 has been introduced, because previously 107 was there. 107 clause 2 speaks about the engagement in conspiracy. Abetment, when we talk about the charge of offense of abetment, and 107 subclass 2 that will speak about that day. Subsequently, this 5A has been introduced here. இந்த 5A என்ற பிரிவு இந்திய தேசிய போராட்டத்தினுடைய விடுதலை போராட்டத்துடைய அந்த கூறுகளை எல்லாம், அந்த நிலைமைகளையும் தொழிற்சங்க போராட்டங்களையும் வேண்டுமென்றே உடைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒன்றாகத்தான் நம்முடைய வரலாற்று ஹிஸ்டரி அந்த எவிடன்ஸ் ஆக்டை பார்க்கிற போது நம்ம பார்க்கிறோம். அது பொதுவாக ஏற்றுக்கொள்ள முடியாத செய்வழி சாட்சியம் குற்றமுறு சதியை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக முடிகிறது. இதுதான் வந்து இதை பற்றி நான் கொஞ்ச நேரம் மட்டும் எடுத்துட்டு மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து விரிவாக போக விரும்புகிறேன். என்னன்னு கேட்டால், நம்முடைய இப்போ வந்து நம்முடைய மாணவர்கள், இந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு அல்லது தேர்வுக்காக கூடியவர்களுக்கு இந்த கான்ஸ்பிரசில வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும் என்று நான் வந்து நினைக்கிறேன். வந்து அதுல நாங்க வந்து நடத்தின வழக்கு இப்போ வந்து நிறைய வழக்கு நாம் நடத்தியிருக்கிறோம். ஆனா வந்து அந்த வழக்கு நடத்துகிற போது நாங்க கேஜி கண்ணபுரான் சொல்லக்கூடிய சீனியர் கவுன்சிலர் நான் வந்து எங்கேஜ் பண்ணேன். அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கா மட்டும் கேரளத்துல ராஜன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து மர்டர் ஆனாரு. அந்த ராஜனுடைய வழக்குல வந்து ஜாலப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு டிஎஸ்பியை கொண்டாந்து வந்து போட்டாங்க. வந்து அந்த ஜாலப்பா வந்து அக்யூஸ்ட் ஆனார், போலீஸ் அதிகாரியே. அந்த வழக்குகளை வந்து அது போற வழக்குகள்ல போறாமே நான் பார்த்தோம் வந்து எப்படி அந்த வழக்கு நடத்துறாங்க பார்த்தோம். அப்படின்னா நமக்கு எல்லாம் புரியல வந்து என்னன்ட்டு. ஆனால் நாங்க வழக்கெடுத்து நடத்தி இந்த 11 கொலை வழக்கு மற்றும் வழக்கு நடத்தி கொண்டிருக்க போதுதான் இந்த செக்ஷன் 10 பத்திய விஷயம் வந்து நாங்க வந்து இந்த பாம்பிளாஸ் கேஸ் நடத்துகிற போதுதான் ரொம்ப ஆழமாக நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதற்கு காரணம் வந்து திரு கேஜி கண்ணபுரான் சீனியர் வந்து அது வந்து அட்டன் பண்ணாரு. அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசி மட்டும் பேச வந்தார். அப்போதுதான் வந்து அவர் வந்து அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசினுடைய இதை பத்தி அந்த நான்சென்ஸ் அந்த இன்ட்ரிகசிஸ் பத்தி பேசிய போதுதான் நான் புரிஞ்சிட்டோம். அப்பா வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னதே go and take the citation 1940 மிர்சா அக்பர் வர்சஸ் வழக்கு அடிச்சிருந்தாங்க. அப்போ உடனே போய் தேடி வழக்கு கொடுத்தோம். அந்த வழக்கை படிச்ச போதுதான் அவர் டிஸ்கஸ் பண்ணும் போதுதான் அந்த இந்த வந்து 120B விஷயத்தை பூரா புரிஞ்சுக்கிட்டோம். நான் அதை வந்து ஒரு நம்முடைய விளக்கத்திற்காக நான் இப்போ வந்து படிக்க விரும்புறேன். வந்து திங்ஸ் செட் ஆர் டன் பை a conspirator in reference to common design where
there is a reasonable ground to believe that two or more persons have conspired together to commit an offense or an actionable wrong, anything said, done, or written by any one of such a persons in reference to their common intention after the time when such intention was first entertained by any one of them is a relevant fact as against each of the persons believed to be so conspiring, as well as for the purpose of proving the existence of the conspiracy, as for the purpose of showing that any such persons was a party to it. இது என்னது அர்த்தம்? நிறைய இதுல வந்து சேர்ந்து வரும். அது தமிழ்ல படிச்சுன்னா புரியாது. தமிழ்ல நான் வந்து நம்ம சந்திரசேகருடைய தமிழ் உரை இருக்கிறது, அது படிச்சோம்னா வந்து அவ்வளவு இதை விட கஷ்டமா இருக்கு நமக்கு வந்து. இன்னும் தமிழ்ல அது வந்து நம்முடைய தமிழ் மொழிக்கும் நான் பொறுக்கிறப்ப நம்ம வந்து மாற்றப்பட வேண்டியிருக்குது. இவைகளை மட்டும் பார்த்தா அந்த இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, believing the conspiracy to wage war against the government of India. So இப்ப வந்து இதான் படிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து 120A என்று சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோடிய அதனுடைய விளக்க பிரிவு 5A சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய பிரிவுக்கு நான் நிச்சயம் போயாங்க. It has been defined in 120A as when two or more persons agree to or cause to be done an illegal act or an act which is not illegal by illegal means. Such an agreement is designated a criminal conspiracy, provided that no agreement except the agreement to commit an offense shall amount to a criminal conspiracy unless an act besides the agreement is done by one or more persons to such agreement in pursuance thereof. It is explanation. It is immaterial whether the illegal act is the ultimate object of such agreement or is merely incidental to the object. Here, நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னா, இதை பொறுத்த அளவுக்கு வந்து இது ஒரு சப்ஸ்டான்டிவ் அஃபென்ஸ் என்று சொல்லுவார்கள். என்ன அப்படி சப்ஸ்டான்டிவ் அஃபென்ஸ்? என்ன சப்ஸ்டான்டிவ் சார்ஜ் அது தனியா உண்டு, சப்ஸ்டான்டிவ் பனிஷ்மெண்ட் உண்டு எப்பயுமே. அப்படின்னு என்ன அர்த்தம் வந்து அப்படின்னா, when two or more persons agree to an illegal act by illegal means, act which is not illegal but illegal means, now amounts to conspiracy. அப்ப ஒரு சட்டத்துக்கு எதிராக ஒரு அஃபென்ஸ் என்று சொன்னால் செக்ஷன் 40 வருது வந்து, அவளை சொல்றோம் எனிதிங் தட் இஸ் ப்ரோஹிபிட்டட் பை லா பனிஷபிள் அண்டர் லா. ஒரு சட்டப்படி அது வந்து இன்றைக்கு தண்டிக்கக்கூடிய குற்றமாக எனி ஆக்ட் ஆர் ஒமிஷன் which is punishable under law என்று சொல்லக்கூடிய வாசகம் உண்டு. செக்ஷன் 43ல வந்து இல்லீகல் ஆக்ட் வார்த்தை உண்டு. இதுல போற ரெண்டு விஷயம் அடங்கி இருக்கு போறாமே. இல்லீகல் ஆக்ட் பை இல்லீகல் மீன்ஸ், ஆக்ட் which is not legal but illegal means. முதல்ல வரக்கூடியது வந்து ஒரு கிரிமினல் குற்றமாகவும், ரெண்டாவது வரக்கூடிய அந்த ஆக்ஷனபிள் ராங்காகவும், அது ஒரு தீங்கியல் குற்றமாகவும் வரக்கூடியதா வருது. இந்த ரெண்டுடைய பேசிஸ் என்ன? It's a meeting of minds of two more persons to agree to an illegal act by illegal means. இரண்டு பேர் ஒன்று கூடி இருப்பது அல்ல, வெறும் உட்கார்ந்து கொண்டு பேசுவதல்ல, விவாதிப்பதல்ல, ஒருவர் அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல. இட்ஸ் அக்ரிமெண்ட் டு an illegal, that is a sine qua non. ஒருவரை கொலை செய்வதற்காக இரண்டு பேருக்கு மேற்பட்டவர்களை ஒன்று கூடி அவர்கள் இன்றைக்கு ஒரு குற்றப்புற சதியை புரிகிறார்கள். அது கொலை என்பது இதுநாட்டு உள்ள வந்து ஒரு சட்டப்படி குற்றமாகும். அதே போல வந்து அஃபென்ஸ் என்று சொல்ல வகையில வந்து செக்ஷன் 40 நாம வந்து அஃபென்ஸ் என்ற வார்த்தைக்கும் அதனுடைய விளக்கத்தோடு திருத்தமும் சேர்த்து வந்திருக்காரு போறாங்க. அப்ப அந்த ஒரு குற்றத்தை செய்வதற்காக ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி அவர்கள் அது சட்டத்திற்கு புறமான வழியிலே ஒரு குற்றத்தை செய்வது அல்லது தீங்கியல் குற்றம், actionable wrong, act which is not legal but illegal means என்ற வார்த்தையை கொண்டு அதுல மிக அடிப்படையான ஒன்று அக்ரிமெண்ட் ஆஃப் த மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் பர்சன்ஸ் டு டு an illegal act. சோ ஒரு குற்றத்தை செய்வதற்காக ரெண்டு பேர் கூடி நின்று ஒருவரை கொலை செய்வது என்று போட்டு திட்டமிட்டாலே, குற்றமுறு சதி வெல்ல ஒப்பந்தம் செய்தாலே, அவருடைய மன ரீதியாக உள ரீதியாக அவர்களுடைய வந்து ரெண்டு பேர் ஒப்புக்கொண்டாலே அந்த அக்ரிமெண்டே அதுவே ஒரு வந்து குற்றமாகும். அதுக்கு ஒரு தனி தண்டனை உண்டு, நிரூபிக்கப்பட்ட தண்டனை உண்டு. ஆகவேதான் 120B தனி சார்ஜ். அதோட ஒட்டி பின்னால சப்சிக்வென்ட்லி if that conspiracy, the object of conspiracy is accomplished, then the offense of murder for which there is a separate punishment and all. அதாவது substantive offense,
சப்ஸ்டான்டிவ் சார்ஜ் தென் சப்ஸ்டான்டிவ் சென்டென்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை வர காரணம் அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஸ்பிரசியை வந்து நிறைவேறாம கூட போகலாம். அல்டிமேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கான்ஸ்பிரசி மே நாட் பி accomplished, but anyway once it is proved that there's an agreement between two or more persons to an illegal act to commit an offense, that itself is an offense. இதுக்கு அதான் செக்ஷன் 10 கொடுத்துருவாங்க. இங்க என்ன சொல்றாங்க, ஒருவருடைய பேசுவது, எழுதுவது, செயல் பாருங்க, things said or done by a conspirator in reference to common design. So where there is a reasonable ground to believe that two or more இது எப்படி ப்ரூவ் பண்றது? இதை ஏற்கனவே நான் சொன்னோம், எப்பொழுதுமே ஒரு குற்றப்புற சதி என்பது ஒரு எந்த ஒரு மூன்றாம் வைத்துக் கொண்டு செய்யப்படுவது, அது ரகசியமாக தீட்டப்படுவது, அதற்கு ஒரு நேரடி சாட்சியும் இருக்காது. In the absence of direct evidence, this section 10 has been incorporated to prove the charge of conspiracy, whereby hearsay evidence is admissible here. Generally it is not admissible except under section 6 of the Evidence Act. இந்த ஒரு விஷயம் தான் மிகுந்த முக்கியத்துவம். ஆகவேதான் இந்த 10வது பிரிவை பொறுத்தளவுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்ச நேரத்துல எடுத்துக்கொண்டு பேசுறேன். அதுல வந்து நான் சொன்ன அந்த 1940 மிர்சா அக்பர் கேஸ்ல இருந்து நாம பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ், அதுக்கு இடையில கெஹர் சிங் கேஸ், நம்முடைய இந்திரா காந்தியுடைய கொலை வழக்கு, அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி கொலை, நல்லி வெர்சஸ் ஸ்டேட் என்பது, அதே மாதிரி வந்து இந்த பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ் தான் நான் ஏற்கனவே கொடுத்த 2005 கொடுத்தக்கூடிய சாந்து கேஸ், சாந்து வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சி டெல்லி, இந்த வழக்கு, அதே மாதிரி அப்சல் அந்த கசாப் சொல்லக்கூடிய இந்த வழக்குகளை பூராத்தையும் நாம வந்து படிப்பதன் மூலமாக ரொம்ப அருமையா தெரிஞ்சுக்கலாம். இதுல அது என்ன சொல்ல வராங்க, சிம்பிளா நான் சொல்ல வரேன்னா, அதாவது குற்றமுறு சதி தீட்டப்பட்ட பின்னால் அது எப்படி தெரியும்? இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் கொலை செய்ய முடிவு பிடிக்கிறாங்க. அவங்க கொலை செஞ்ச திட்டமிட்டவர்கள் வந்து நேரடியா பண்ண அவசியமே கிடையாது. ஆனால் அவர்களிடமிருந்து யார் ஒருவருக்கும் இந்த திட்டம், இந்த குற்றமுறை செய்தியுடைய அந்த ஆப்ஜெக்ட் என்பது என்டர்டெயின் பண்ணப்படுகிறது வச்சுக்க, அது வந்து செலுத்தப்படுகிறது, கொண்டு செல்லப்படுகிறது ஒரு ஏஜென்ட் மூலியமாக. தியரி ஆஃப் ஏஜென்சி தான் செக்ஷன் 10 அடிப்படையே. இப்படி என்டர்டெயின்ட், அதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்றாங்க. அதுல after the time when such an intention was first entertained by any one of them is relevant fact. ஸோ இங்க நான் பேசுறது போறாமே வந்து தொடர்புடைமை பொறுமை தான் போறாமே. அது ஒரு தொடர்புடைமை பொறுமை. எதுக்கு? இந்த சார்ஜ் ஆஃப் கான்ஸ்பிரசி ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் வரும்? எனிதிங் செட், டன் ஆர் ரிட்டன் சொல்ற வார்த்தை வருது. மிர்சா அக்பர் கேஸ்ல வந்து அந்த மிர்சா அக்பரும் கொலை செய்யப்பட்டவருடைய மனைவியும் சேர்ந்து திட்டமிட்டு அவரை வந்து கொலை பண்ணதுக்காக திட்டமிடுகிறார்கள். அதுக்காக ஒரு கையால ஒருத்தனை வந்து ஒருத்தனை ஏற்படுத்துறாங்க, மெஷினரி ஏற்படுத்தி அவன் மூலியமா கொலை பண்றதுக்கு பண்றாங்க. அதில் ஒரு லெட்டர் பரிமாற்றம் வருது. லெட்டர் பரிமாற்றம், இந்த கடிதம் எழுதப்பட்டு அந்த கடிதம் வந்து அவருக்கு அனுப்பப்படுகிறது. இது பின்னால வந்து கடிதம் கிடைக்கிறது. பின்னால வந்து அந்த அம்மா கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு வருகிற போது, அது கைதுப்பட்ட பின்னால நீதிமன்றத்திலையும் அந்த அம்மா அதை வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்ப லெட்டர் என்று எழுதப்பட்ட ஒரு கடிதமே அவங்க கான்ஸ்பிரசியை ப்ரூவ் பண்றதுக்கு போதுமானது என்று சொல்லி கடைசியில வந்து அதுல வந்து தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் நீதிமன்றத்தின் முன்னால் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வந்து வாக்குமூலம் அது வந்து செக்ஷன் 10 ஆஃப் குற்றமுறை சதியை வந்து நிரூபிக்காது என்று சொல்றாங்க. என்ன அதற்கு அர்த்தம்? சிம்பிளா நான் வந்து சொல்றது காரணம் வந்து எங்களுக்கு கிடைச்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் எடுத்த வரைக்கும், the post arrest confession is not at all admissible to prove charge of conspiracy-ங்கறாங்க. போஸ்ட் அரஸ்ட் கன்ஃபெஷன் என்ன? அந்த வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி வந்து அக்காம்ப்ளிஷ் ஆகுது, நிறைவேற்றப்பட்ட பின்னால் யாராவது ஒருத்தர் கைது பண்றாங்க வந்து வச்சுங்க, அது பிரேக் ஆயிடுது. அது கான்ஸ்பிரசிங்கிறது அதோட பிரேக் ஆயிடுது. அல்லது அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி வந்து முடிஞ்சு போச்சு. பார்லிமெண்ட் அட்டாக் வந்து அங்கிருந்து ஒரு 6 பேர் துப்பாக்கிகளோட வந்து உள்ள போது அடிக்கிறாங்க. அதை வந்து 9 நம்முடைய செக்யூரிட்டி மென்ஸை வந்து சாகுறாங்க. அந்த 6 பேர் சுட்டு போடுறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி அவனுடைய அட்டெம்ப்ட் முடிச்சு போச்சு. அவன் நோக்கம் உள்ள போது பண்றது, பட் எனிவே அட்டெம்ப்ட் முடிச்சிருந்தான் போகுது. ஸோ அதுல வந்து கைது செய்யப்படக்கூடியவர்கள் தான் வந்து அப்சல் குரு ஆகட்டும், ஈலானி ஆகட்டும், அல்லது வந்து சாந்து ஆகட்டும், இன்னொருத்தர் ஆகட்டும்.
அதுல வந்து அப்சல் குருவுடைய வழக்கு துக்குதனை கொடுக்கப்படுகிறது. அதுல சாந்தில் போருக்கு 123 ஈத்தேசா மட்டும் தண்டிக்கப்படுறாரு, 3 வருஷம் தண்டிக்கப்படுறாரு. அதுல வந்து ஸ்டேட் அப்பீல் போறாங்க. இப்ப இந்த மிர்சா அக்பர்ல இருந்து இந்த வழக்கெல்லாம் பார்த்தோம்னா அதுல வந்து எழுதின கடிதம் லெட்டர் எப்ப டியூரிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி, அது அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி முடியறதுக்கு முன்னால, அது அகாம்ப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னால எனிதிங் ஸ்டேட்டட், ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், சைனா இருக்கலாம். முகமது கசாப் வந்து அங்க துப்பாக்கியில வந்து சும்மா சரளமா சுடுறாப்புல சுட்டு கொண்டுக்கிற அதே கான்டெம்பரரி டைம்ல வந்து இங்கிருந்து வந்து போன்ல வந்து அவங்க வந்து சேட்டலைட் போன் மூலியமா ஆப்ரேட் பண்ணி செய்தி அங்க போகுது உடனே. சோ இந்த செய்தி போவது என்பது போன் கனெக்ஷன் என்பதும் அதே போலத்தான் வந்து இந்த பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ்ல, மிர்சா அக்பர் கேஸ்ல லெட்டர், அதே மாதிரி மிக ஒரு முக்கியமான வழக்கு வந்து இந்த 1958 சுப்ரீம் கோர்ட், ஏஆர் 1958 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 953, ஏஆர் 1958 சுப்ரீம் கோர்ட் 953, பத்ரி ராய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இது வந்து ஒரு போலீஸ் ஆபீசருக்கே வந்து லஞ்சம் கொடுத்து ஒரு கேஸை வந்து அமைக்க வைக்க சொல்ற கேள்வி கேஸ். இதுல வந்து ஒரு ஆபீசருக்கே வந்து பிரைஸ் கொடுப்பாங்க வந்து. அந்த இதை ரோட்ல போயிட்டு இருப்பாரு அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரு. அப்ப அவனுக்கு போய் வந்து அப்பயே சொல்லுவாங்க, நீ நேரம் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லி போடுவார் அவரு. ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த மேலதிகாரி பத்ரி வந்து நேரடியா வந்து அந்த கேஸை ஒத்திவைங்கன்னு சொல்லி பணத்தை எடுத்து இவரே கொடுப்பாரு. உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த கீழே இருக்கிற போலீஸ் அதிகாரி அப்பயே வந்து எஃப்ஐஆர் தானே போட்டு அரெஸ்ட் பண்ணுவார். ரொம்ப அருமையான கேஸ் அந்த கேஸ். அந்த அந்த வழக்கும் 1940 அந்த மிர்சா அக்பர் ஏஆர் 1940 பிரிவி கவுன்சில் பேஜ் நம்பர் 176, மிர்சா அக்பர் வர்சஸ் பிரிவி கவுன்சில். இந்த லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் மட்டும் தான் அதுல வந்து வரும். அவனுக்குள்ள வந்து அந்த இறந்து கொலை செய்யப்பட்டவருடைய மனைவியும் மிர்சா அக்பர் எழுதிய லெட்டர் அந்த சமயத்துல ஒரு கடிதம் தான் அது. கடிதமே இங்க வந்து போதுமானதாக இருக்கு. தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரீசனபிள் கிரவுண்ட். ஏன்னா வந்து குற்றமுறு சதி செய்யப்பட்டது என்பதற்கு நேரடி சாட்சி இருக்க முடியாது. அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ரீசனபிள் கிரவுண்ட் என்பது இன்றைக்கு வேண்டும். அதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா, இந்த அகாம்ப்ளிஷ் அந்த குற்றமுறு சதி திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக, அது யாரோ ஒருவரும் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக, அந்த பிரேக் ஆவதற்கு முன்பாக, டியூரிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி, anything stated, anything done, anything written or even signed, yes sir, போதும். இப்ப ரொம்ப முக்கியமான வழக்கு வந்து ராஜீவ்காந்தி வழக்குல பாத்தீங்கன்னா, அது யாழ்ப்பாணம் காட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டுதான் பிரபாகரனும் பொட்டு அம்மனும் வந்து செய்திட்டத்திற்காக வழக்கு இருக்கிறது. அது நிறைவேற்றது புறா சிவராசன் பானுவா இருக்கு புறாமே. ஆனால் இந்த வழக்குல பேரறிவாளன், நளினி போன்றிருக்கிறவர்லாம் வந்து இன்றைக்கு வந்து இந்த வழக்குல எப்படி பண்ணிருக்காங்க, அவருக்கு என்ன ரோல், அவர் டைரக்டா பங்கெடுக்கல. ஆனாலும் கூட அவர்கள் வந்து இந்த குற்றமுறு சதியை செய்திட்டத்தில் அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டு என்டர்டைன் த்ரூ 1% to another person, அப்படியே அதான் தியரி ஆஃப் ஏஜென்சி என்பது வருதா இருக்குது. இந்த செக்ஷன் 10 வந்து நான் எது சொல்றது காரணம், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வியாக வரும். உங்களுடைய நடைமுறையில பல வழக்குகள் வரும். இப்போ வந்து நம்முடைய வந்து பிரிவென்டிவ் கரப்ஷன் கேஸ்ல பிசிஐ கேஸ்ல ஆகட்டும், அதே போல பல குற்றமுறை வழக்குகள் புறா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 420 பாவம் வந்து 120p வித் 420 போடுவாங்க பல வழக்குல. இன்னைக்கு கூட நிறைய வழக்குகள் போற பேங்க்குடைய ஸ்கேம்ஸ் மற்றது எல்லாம் பாத்தீங்கன்னா 120p வரும். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப இது ரொம்ப சிம்பிளா நான் வந்து என்ன சொல்லணும்னா, நம்முடைய கோயம்புத்தூர் வழக்குல ஜான் பாண்டியன் வழக்குல தான் ரொம்ப அருமையா வந்திருக்கு கேஸ் வந்து. அதுல வந்து ரொம்ப பிரமாம டீல் இருப்பாங்க. ஒரு குற்றமுறை சதி நிரூபிப்பதற்கு எப்பயுமே வந்து ஒரு காமன் இன்டென்ஷனை பத்தி உங்களுக்கு எப்பயுமே செக்ஷன் 34 நான் படிச்சுக்கேன். 34, 35, 36, 37, 38 பூரா வரும். அட்டெம்ப்ட்ங்கிற போது அது வந்து 111 போயிடும் வந்துடும். இதுல இந்த காமன் இன்டென்ஷன் சொல்றாங்க, இன் ரெஃபரன்ஸ் டு த காமன் இன்டென்ஷன் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி, அந்த கூட்டு சதியை நிறைவேற்றுவதற்கான முறையில அது தொடர்பாக ஒரு பொது கருத்தோடு ஒருவருக்கு வந்து தொடர்பு இருக்கும் என்றால் அதான் தியரி ஆஃப் ஏஜென்சி. இது எப்படி விளக்குறது எப்படிங்கிறதுக்கு வந்து அற்புதமான ஒரு விளக்கம் வந்து அந்த ஜான் பாண்டியன் கேஸ்ல தான். ஒரு ஈரோடு ரயில் இருந்து புறப்படுது, ஏற்காடு எக்ஸ்பிரஸ் புறப்படுது ஈரோட்ல. அது சென்னைக்கு போகுது. சென்னைக்கு போயிட போது என்ஜின் அது அதான் வந்து காமன் ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஒரு என்ஜின், ஒரு குற்றமுறை சதின்னு சொல்லக்கூடிய அந்த காமன் ஆப்ஜெக்ட் தான்.
அந்த காமன் ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடிய குற்றமுறை பொது கருத்தை அந்த காமன் இன்டென்ஷனை சதித்திட்டம் தீட்டியவர்களோடு சேர்த்து யார் ஒருவர் தொடர்பு கொண்டாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த என்ஜின் பொறுத்த அளவுக்கு ஈரோடு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இருக்கக்கூடிய அந்த என்ஜின் சென்னை வரைக்கும் போயிட்டே இருக்கும். The person who is traveling in the first compartment might not have known about the person who is in the tail ender. முதல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி உட்காரவருக்கு டெய்ல் எண்டர்ல இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ல யாரும் கூட தெரியாம இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து ஏ பத்தி தெரியாது. ஆனா ஜெட்ல வந்து உட்காந்துருப்பாரு, ஜெட்டுல கம்பார்ட்மெண்ட் உட்காந்துருப்பாரு, ஒருத்தர் பி உட்காந்துருப்பாரு. 2 பேருக்கு ஒருத்தருக்கு யாரும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்கை செய்வாங்க. அப்ப அவங்க பரிமாறக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது இந்த காமன் டிசைன், காமன் இன்டென்ஷன், அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி என்ற என்ஜினை வந்து காமன் இன்டென்ஷன் அப்படியே தூக்கிட்டு கடைசி வரைக்கும் வந்து சென்னை வரைக்கும் போகும். அது போய் முடிகிற வரைக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய எல்லா செய்கைகள், நடவடிக்கைகள், பேச்சு, எழுத்து, நடவடிக்கை எல்லாமே வந்து செக்ஷன் 10 வந்து ரீசனபிள் கிரவுண்டுங்கிற முறையில சார்ஜ் ஆஃப் கான்ஸ்பிரசி ப்ரூவ்னு சொல்றாங்க. இது I don't know how far I have now convinced the listeners of this lecture, but this is my experience, that how I learned from the seniors in conducting many cases and all. நான் ஃபர்ஸ்ட் கேஸ் 11 மர்டர் கேஸ் நடத்துற போது எனக்கு இதனுடைய நியூவான்சஸ், இன்ட்ரிகேஷன் தெரியாது எனக்கு. இருந்தாலும் நான் அப்போ கேஸை நாம வந்து நடத்தினோம். அந்த வழக்கு வந்து பல்வேறு காரணங்களால விடுதலையாச்சு போறாமே. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு குண்டுவெடிப்பு வழக்கு, அது மும்பை வழக்காகட்டும், அல்லது வந்து நான் சொல்லக்கூடிய முக்கியமான பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ் ஆகட்டும், அல்லது ராஜீவ்காந்தி வழக்காகட்டும், இவைகள் பூரா படிக்கணும். நம்ம வந்து அப்பதான் அந்த செக்ஷன் 10 அருமை பூராமே தெரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில இந்த செக்ஷனை வந்து அது அவர் கைது செய்யப்படுகிற வரையோ, அல்லது அந்த குற்றம் வந்து ஒரு சதியினுடைய பொது திட்டம் வந்து உட்கருத்து நிறைவேற்றப்படுகிறது என்பதோ, அதற்கு அப்புறமேலு after the accomplishment of the object of conspiracy, whatever the confession that is given by the accused, one of the accused, is not admissible. Whereas prior to the accomplishment of the object of conspiracy, during the existence of conspiracy, whatever that is stated, done, or spoken, all are admissible under the theory of agency, section 10. இதுக்குதான் வந்து இது எப்பயுமே நமக்கு தெரியும். ஒரு குற்றம் என்று சொன்னால், ஒரு குற்றத்துக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு எப்பயுமே. இன்டென்ஷன் டு கமிட் அன் அஃபென்ஸ். ஏற்கனவே நம்ம I need not again to speak about the same thing, because all of us have known about the fundamental theory. Mens rea என்பது நிச்சயமாக வந்து ஒரு குற்றத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்று. அது மென்ஸ் ரியாவோடு சேர்ந்து ஆக்டஸ் ரியஸ், அது வந்து செயல்படுத்தப்படக்கூடியது. ஒரு குற்றத்தை வந்து செய்வது மென்ஸ் ரியா என்பது நம்முடைய மனசுக்குள் இருக்கிறது. இன்டென்ஷன் இஸ் நாட் an offense, but when intention is exhibited by overtact, automatically it will become an offense. That is the law. So intention என்று வருகிற போது அதோடு சேர்ந்து preparation என்று வரும். ப்ரிப்பரேஷனோட ஒரு அட்டெம்ப்ட் வரும். இந்த அட்டெம்ப்ட் அக்காம்ப்ளிஷ் ஆகலாம், அல்லது அக்காம்ப்ளிஷ் ஆகாம கூட போகலாம், வெற்றி பெறாம கூட போகலாம். ஸோ இன்டென்ஷன், தென் ப்ரிப்பரேஷன், அட்டெம்ப்ட் அண்ட் கான்சிக்வன்சஸ், இந்த 4 இருக்குன்னு எப்பயுமே. அப்படிப்பட்ட வரும்போது இந்த குற்றமுறு சதியை நிரூபிப்பதற்காக மட்டும்தான் இந்த செக்ஷன் 10 என்பது ஊத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நான் சொல்லக்கூடிய ஏற்கனவே சொன்ன 2 வழக்குகளோடு சேர்ந்து நான் மீண்டும் வந்து இந்த AR 2005 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 716, அது ஒரு முக்கியமான ஒரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம இது வழக்கு. AR 2005 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 716, ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த வழக்கும். நவ்ஜோத் சாந்து வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT சொன்ன பாருங்க, அது அவங்களும் அந்த வந்து அப்சல் குரு போன்றவங்க வந்து அப்பீல் பண்றாங்க. 123 வந்து இவருக்கு விடுதலை கிடைக்குது, வந்து சாந்துக்கு 3 years போட்டு கொடுக்குது. அப்புறம் ப்ரொஃபசர் கீலானி போன்றவங்களுக்கு வருது, அவங்க அப்பீல் பண்றாங்க. அந்த வழக்குல வந்து பார்த்தோம்னா அப்சல் குருவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. ஆனா இந்த இதுல வந்து 3 பேருக்கு விடுதலை செய்யப்படுறாங்க மேல. அதுல கீலானியை பொறுத்த அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் தான். அந்த காஷ்மீர்ல இருந்து இவருக்கு பேசப்படக்கூடிய அந்த இன்டர்செப்ஷன் பண்றாங்க. ஏன்னா அது வந்து பொடா போட்டிருக்காங்க பொடாமே. ஸோ வந்து அந்த இதுல பொடாவில் வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியும், கன்ஃபெஷன் கிவன் பிஃபோர் த போலீஸ் ஆஃபீஸர் நாட் த
rank of SP is admissible. So அந்த கேஸை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன், அவன் டெலிபோன்ல பேசக்கூடிய கம்யூனிகேஷன் காஷ்மீரி லாங்குவேஜ் இருக்கும், அதை வந்து சரியான முறையில வந்து அதை வந்து இதுல போட விட்டுருவாங்க அங்க. அப்ப அது அந்த தவறான இதை வந்து மீண்டும் ஒரு காஷ்மீரி பண்ணிட்ட வச்சு அப்பீல்ல வந்து ராம்சத் மானி அதை அப்பீல் ஆகிறாங்க. கோபால் சுப்ரமணியம் அதை வந்து ஸ்டேட் பிபி வராரு. ரொம்ப பிரமாதமான வந்து அவருடைய ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி ரீசனபிள் கிரவுண்ட் வரும் என்பதற்கு அவருடைய ஆர்குமெண்ட்டை வந்து படிக்கணும் என்பதை கேட்டுக்கலாம். அது பேசினா அதுலயே ஒரு மணி நேரம் போயிடும் போறாங்க. அதாவது நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்ப அந்த அந்த வழக்குல வந்து எல்லா பேரும் படிக்க வேண்டியதில்லை. 6 பேரா 6 to 16 இந்த இந்த முக்கியமான பேரா படிச்சோம்னா இந்த செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் செக்ஷன் ஆக்ட் பத்தி நம்ம வந்து தெளிவாக அதுல வந்துடும். அது அந்த அடிப்படையில் அது 2005 வால்யூம் 11 SCC பேஜ் நம்பர் 600, 2005 வால்யூம் 11 SCC பேஜ் நம்பர் 600 அதுல பேரா 6 to 16. I request all of my friends to go through it. We can appreciate the basis of this section 10 of the Indian Evidence Act என்ற முறையில வந்து அதை வந்து பார்க்க இருக்கிறேன். அந்த அந்த கான்ஸ்பிரசி சார்ஜை பொறுத்த அளவுக்கு வந்து மிக முக்கியமாக வந்து அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, evidence is capable of being used for only 2 purposes, namely to prove the existence of conspiracy and to prove that a particular person was a party to the conspiracy. இது ரெண்டுமே ப்ரூவ் பண்ணும். இப்ப நான் சொன்னது வந்து ஹியர்ஸ் எவிடன்ஸ் இஸ் அட்மிசிபிள் நான் சொன்னேன். ஆனா ஹியர்ஸ் எவிடன்ஸ் இஸ் அட்மிசிபிள் சொன்னதுனாலேயே ப்ரூவிங் தட் கான்ஸ்பிரசி அண்டர் செக்ஷன் 10க்கும் எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா செக்ஷன் 3 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ப்ரூவ்டு நாட் ப்ரூவ் டிஸ்ப்ரூவ்டு தான். அப்பயும் கூட அதுக்கு ஒரு தனியா ஒரு வந்து செக்ஷன் கிடையாது, வந்து அது செக்ஷன் 3 தான். அப்ப ஆஃப்டர் கன்சிடரிங் ஆல் த மேட்டர்ஸ் பிஃபோர் இட் த கோர்ட் ஷுட் பிலீவ் தட் இட் டஸ் எக்ஸிஸ்ட். அதான் பாரு, அதர்வைஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அல்லது தேர்ட் பாயிண்ட் வந்து நாட் ப்ரூவ், ஒன்னு ப்ரூவ்டு நாட் ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டு. எப்படி? நாட் ஒன்லி பை த ஜட்ஜ் பட் ஆல்சோ ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அ காமன் மேன், ஆஃப் அ சப்போசிஷன் ஆஃப் ஃபேக்ட், ஃப்ரம் அ ப்ராபபிலிட்டி. ஒரு நேரிய மனிதன் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தின் அடிப்படையிலும் கூட அந்தந்த வழக்குக்கு ஏற்ப நாம் முடிவு பண்ணதான் அப்ரூவ்னு சொல்றோம். அதான் சொல்றோம். அதனால இந்த குற்றப்புற சதி இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு இந்த முக்கியமான பாயிண்ட் தான் டு ப்ரூவ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி, டு ப்ரூவ் எ பர்டிகுலர் பர்சன் வாஸ் எ பார்ட்டி டு தி கான்ஸ்பிரசி. இப்ப நான் சொன்ன அந்த நவஜோத் சாந்தி வழக்குல அப்சல் குருவை பொறுத்தளவுக்கு அவருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனா நவஜோத் சாந்திக்கு 123 இத்தாசம் மட்டும் தான் 3 years கொடுத்தாங்க. கீலானுக்கு விடுதலை ஆகுது, இன்னொருத்துக்கு விடுதலை ஆகுது போறாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி விடுதலை ஆகுதுன்னா அந்த அந்த இடத்துல வந்து இந்த அவர்களுக்கு வந்து இந்த தொடர்பு இருந்தது என்பதை தேவர் பார்ட்டி டு த கான்ஸ்பிரசி என்பதை நிரூபிப்பது இல்லை. டைரக்டா இன்வால்வ் ஆன அந்த ஃபாரினர்ஸ் 6 பேரை பொறுத்தளவுக்கு அந்த ஸ்பாட்லேயே சுட்டுறாங்க போறாங்க. அதே மாதிரி வந்து மும்பை பிளாஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் கசாப் மத்தெல்லாம் சுட்டுறாங்க. அவர் ஒருத்தர் தான் வர்றாரு, அவருடைய 164 ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கு போறாங்க. அது வேற வந்து வழக்குல நிறைய விஷயம் இருக்கு போறாங்க. The death of a conspirator does not affect the act of a statement. எப்பயுமே உங்களுக்கு செக்ஷன் 30 of evidence act பொறுத்தளவுக்கு it is a settled law that all of us we know very well that a confession statement given by a person who is accused of offense is a substantive evidence as far as he is concerned, but it is not a substantive evidence against the co-accused unless there is some corroboration that can be taken as a corroborative evidence என்பது law. ஆனா இங்க அப்படி அல்ல. இதை பொறுத்தளவுக்கு வந்து அது வந்து ஒருத்தர் இறந்து போயிருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் புறாமி இதுல வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அதே மாதிரி எனிதிங் எவிடன்ஸ் ஆஃப் எனிதிங் செட் டன் ஆர் ரிட்டன் பை ஒன் கான்ஸ்பிரேட்டர் cannot be rendered inadmissible merely because of the fact that the person who made the statement or had done the act is dead. இறந்து போனதுனாலேயே அவரு வந்து அது வேற வந்து பாதிக்காது, அவர் கொடுத்திருக்க வாக்கு மூலமா மற்றது பாதிக்காது என்று நம்ம சொல்ல முடியாது. Acts and statements of one conspirator cannot be utilized in favor of the another conspirator. The section clearly says that acts and statements should be relevant against the other conspirators, showing that such a person was a member of the conspiracy.
but this evidence cannot be used in favor of a conspirator for showing that he did not take part in the conspiracy. So it's nothing but a theory of agency. ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேரோ மூணு பேரோ ஒரு கைத்தை தீட்டிடுறாங்க. தீட்டப்பட்ட பின்னால இந்த குற்றப்புற சதியை நிறைவேற்றுகிற வரைக்கும் இருக்கக்கூடிய இடையில யாரெல்லாம் பங்கு கொண்டார்கள் என்பதற்கு அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ள அவசியம் இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் நேரடியாக அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஸ்பிரசியை ஒருத்தருந்து மற்றவங்க கொண்டு போகக்கூடிய வகையில இருப்பதுதான் அந்த தியரி ஆஃப் ஏஜென்சி என்பதை காமன் இன்டென்ஷன் என்ற முறையில கொண்டு வராங்க. அது நல்ல பெரிய டீப் சப்ஜெக்ட். அந்த அடிப்படையில இவைகளை நான் பார்க்க நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப சைபத்துல ஒரு நல்ல வழக்கு நான் படிச்ச வழக்கு 2019 வால்யூம் 3 மெட்ராஸ் நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 324 தவுசி அலியாஸ் தவுசி ராஜன் வெர்சஸ் ஸ்டேட். இது 79/2019 ஜட்ஜ்மெண்ட். இதுல 120B பத்தி பேரா 6ல வரும். 2019 வால்யூம் 3 மெட்ராஸ் நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 324. இதுல 120A மற்றும் 107 எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒன்று. இதுல 120B பத்தி வரும், டிஏ பத்தி வரும், அதே 65B இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் பத்தி வரும். இந்த செக்ஷன் 10 நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் நானும் கத்துட்டு இருக்கிறேன். நீங்களும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். நம்ம மனோஜ் சார் பின்னால் சமப்படுறதுக்கு இருக்காரு, கேள்விகள் இருந்தா ஒரு பதில் சொல்லிருக்காரு. செக்ஷன் 10 முடிச்சு அடுத்தபடியாக செக்ஷன் 11 இது ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன் தான். இப்போ பொதுவாக குற்றம் செய்கிற போது அந்த குற்றத்தில் ஒருத்தர் சம்பந்தப்பட்டார், அந்த இடத்துல இருந்தார் என்பதை ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கணும். எப்பயுமே prosecution is not relieved from proving that the charge. It is for the prosecution to prove that a particular person is present in the occurrence place or somewhere other he got involved either in the conspiracy or in abetment. All those things are there. It's like 149 or அவர் நேரடியா பங்கேற்கார்கள் தான். ஆனா அதுல வேற்றிடவாதம் என்று தமிழ்ல போறான். நல்ல ஒரு வேற்றிடவாதம். இந்த சம்பவத்தில் குற்ற சம்பவத்தில் ஒருவர் அந்த இடத்துல இல்லை, அவர் வேற இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை அலிபிங்கிற வார்த்தையை லாட்டின் வச்சு நம்ம தமிழ்ல வேற்றிடவாதம் சொல்றோம். இதை முதல்ல அவர் இருந்தார் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எப்பயுமே அரசியல் தான். உடனே ஷிஃப்ட் ஆயிடாது. உடனே அலிபி எடுத்த காரணத்தினாலே ஷிஃப்ட் ஆயிடாது. அது எப்ப வரும்னா அந்த வழக்கில் அவரு அலிபி இவங்க இருந்தாருங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அப்ப எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் அந்த வார்த்தை தான். அந்த ஃபேக்ட் இஷ்யூ வரும்போது நம்ம திருப்பி நான் பாத்துக்கணும். ஃபேக்ட் இஷ்யூ வரக்கூடிய வழி என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஃபேக்ட். நாம என்ன சொல்றோம், ப்ராசிக்யூஷன் சொல்றது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஃபேக்ட். அவரை இதுல இருந்தாரு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு. அதே சமயத்துல இல்லை என்று சொல்கிற போது அந்த இல்லைங்கிற சொல்ற விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக நான் அந்த இடத்துல இல்லை, நான் வேற இடத்துல இருந்தேன்னு சொன்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா குற்றச்சாட்டப்பட்டு வருது. அப்ப அதை நிரூபிக்கிறது என்பது அதை சரிவர நிரூபிக்க வேணும். அதை நிரூபிக்கிற போது அதுல தவறுகள் நீங்க நிரூபிப்பதுல சரியான ஒரு சட்டப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி the case of the prosecution will be fortified ன்னு சொல்றாங்க. அது நேரடியாக இருக்குதுன்னு சொன்ன அந்த சாட்சியம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளதை கொடிதாயிரும். ஆகவே அலிபியை பொறுத்த அளவுக்கு வேற்றிடுவாதம் அது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஃபேக்ட் தான். அது அந்த சொல்கிற போதே ஃபேக்ட் அதர்வைஸ் நாட் ரெலவென்ட் இஸ் ரெலவென்ட்ங்கிற வார்த்தை தான். ஃபேக்டின் இஷ்யூவோட தொடர்புடையது அல்ல. ஏ என்பவர் பிஐ கொலை செய்தார் என்று சொல்லக்கூடிய ஃபேக்டின் இஷ்யூ அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் பாம்பேல இருந்தேன் அப்படின்னு சொல்றது இன்கன்சிஸ்டன்ட் ஃபேக்ட். But anyway, the fact otherwise relevant is the relevant fact. When if they are inconsistent with any fact in issue or relevant fact, fact not otherwise relevant or relevant. If they are inconsistent with any fact in issue or relevant fact, அது fact in issue அது அந்த பிரச்சனைக்குரிய பொறுமையோடோ அதை தொடர்புடைய பொறுமையோடு சம்பந்தமெல்லாம் இருக்கலாம். If by themselves or in connection with other facts they make the existence or non-existence of any fact in issue or relevant fact highly probable or improbable. ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம சீனியர் மனோகரன் சார் அந்த வழக்குல மிகப்பெரிய பங்காற்றினார்.
இது வரைக்கும் பல பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்க முடியாது. சுடப்பட்டு A1 A2 சுட்டதா கேஸ், A2 அந்த A4 என்பவர் சொல்றதா கேஸ், A4ம் A3 சொல்றதா கேஸ். A4 என்பவர் சொல்றாரு நான் வந்து திருப்பதி தான் சொல்றாரு, திருப்பதி இல்ல. ஆனா கண்ணூட்ட சாட்சி வராங்க. அதுல கேஸ் கொடுத்தவர் கொலை செய்யப்பட்டவருடைய மகனும் இன்னொரு தனிப்பட்ட சாட்சி 2 பேருமே சேர்ந்து சொல்லக்கூடிய சாட்சி என்ன, போலீஸ் கேஸ் பிரகாரம், ஐ மீன் சார்ஜ் ஷீட் 173/2 போடப்பட்டக்கூடிய அறிக்கையின் பிரகாரம், அதுல கூறப்பட்டிருக்கூடிய வாக்குமூலத்தின் பிரகாரம் இறந்தவருடைய மகனும் இன்னொரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் விட்னஸ் அவர் அங்கிருந்து ஆட்டோல வராரு, பார்க்க வராரு. அப்ப இந்த சம்பவத்தை பாக்குறாரு. அப்ப இவங்க 2 பேரும் வந்து சுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்படி சுட்டார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த இடத்துல கிடையாது, அவரு திருப்பில் இருக்கிறாரு. அப்ப டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜில வந்து எல்லாம் சேர்ந்து வரும். நான் வைப்பது அதான் வந்து இப்ப வந்து நம்ம இதுக்கும் படிக்கிறோம். நாம வந்து இப்போ சிலதான் நம்ம நினைக்கிறோம் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு நம்ம டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடும்போது தான் பார்க்கணும்லாம் வந்து அவசியம் கிடையாது. அதுக்கு முன்பாகவே நாம என்ன செய்யறோம், இதுல வந்து டியூரிங் த டைம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற போதே இதற்கான ஏற்பாடு செஞ்சு வைக்கணும். அல்லது ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வந்து போன் கனெக்ஷனோ அல்லது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அது வந்து தானாகவே போயிடும் சொல்றாங்க ரேம்ஸ் எல்லாம். இப்ப போன் கனெக்ஷன் எடுத்தோம்னா நம்ம சங்கரசுபுடைய மகன் வழக்குல பார்த்தோம்னா அந்த போன் தொடர்புடைய விஷயத்துக்கெல்லாம் பார்த்தோம் 1 வருஷத்துக்கு மேல இல்லைன்ட்டாங்க. அதை வந்து 173/8 ஜஸ்டிஸ் நாகமுத்து அவர் வந்து மீண்டும் ப்ரோப் பண்ணி எடுத்து மீண்டும் ஒரு SIT போட்டாரு. அப்படி போட்டுதான் கொண்டு வந்து அப்பயும் கூட இப்ப என்னாச்சு, அது வந்து கல்பபிள் ஹோமிசைட் தான் ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா offense is proved, offender is not traced out. ஏன்னா அது காலதாமதம் போச்சு, அதுக்கான முறையான வந்து இன்வெஸ்டிகேஷன் இல்லை. அப்ப அது ப்ராசிக்யூஷன் தரப்புல. இங்க டிஃபென்ஸ் தரப்புல நாம என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை வேற்றிடவாதம் என்று எடுக்கிற போது அப்பொழுதே நீங்க அதுக்கான தயார் பண்ணிக்கணும். நான் வந்து யோசனை பண்ணேன். அதை வந்து மனோகரன் சார் ரொம்ப பிரமாதமா வந்து அதை வந்து திருப்பதி தேவஸ்தானத்தை வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, ரைட் இன்ஃபர்மேஷனுக்குலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. நாங்க போட்டு பார்த்தா கிடைக்கலன்ட்டாங்க, போனா நேர்ல பேசவே மாட்டேன்ட்டாங்க. ஆகவே ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணி அவர் என்ன பண்றாரு, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தான இதை மட்டும் வச்சுக்க சொன்னாரு. அப்படி வச்சுக்க சொல்லி போட்ட உத்தரவு வந்து டைரக்ஷன் கொடுத்து வைக்கப்பட்டங்காட்டி தான். ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க லட்சம் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. அப்ப எத்தனையோ ரீம் கணக்கில் போயிட்டு இருக்க போறான். அங்க வந்து எத்தனையோ கேமராக்கு இருக்குது. அப்ப அவையெல்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு போயிடும். அதை எடுத்து வச்சங்காட்டி தான் பின்னால நாங்க வந்து டிஸ்சார்ஜ் 920 CRPSல போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணும் போதே, ஏன்னா டிஸ்சார்ஜ் படிக்கிற காலத்துல வந்து ஏற்கனவே டிஸ்சார்ஜ்ல ரொம்ப அற்புதமா பேசினார் நம்ம வந்து வடவன் சார். Accused is not entitled to produce a document at the time of framing of charge because of the 3 judgments of Supreme Court in Devendra Bogi state of Orissa case வந்து 2005 3 judgments has to settle the law. Accused is not having any right to produce a document because it is only within the domain of the prosecution case under section 173/2 CRPC. ஆனாலும் கூட 91 CRPCல பார்க்கணும் சொல்ல முடியாது. இப்ப 91 CRPC போட்டு வாங்கி வச்சக்காண்டி தான் இப்ப ட்ரையல் நமக்கு உதவுது. ட்ரையலுக்கு வந்த போது நான் அது வழக்கு பெண்டிங்ல இருக்கிறதுனால நான் வந்து அதுக்குள்ளே எல்லாம் போகிறோம்ல. அப்ப இந்த வேற்றிடவாதம் என்பது பல விஷயத்துக்கு உதவுது. வெறும் நாட் ஒன்லி ஃபார் தட். அது எதுக்கெல்லாம் உதவு சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து அலிபி வேற்றிடவாதம், இன்னொன்று நான் அக்சஸ் ஆஃப் ஹஸ்பண்ட். உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஏற்கனவே 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொன்னோம். மே என்பது டிஸ்கிரிஷன், த கோர்ட் மே பிரிசியூம் என்பது இட்ஸ் a discretion of the court. whereas shall presume என்கிற போது அது வந்து இட்ஸ் a direction of the law. whereas conclusive proof என்ற வார்த்தையின் போது இட்ஸ் a declaration. அந்த மே அண்ட் ஷல்ங்கிறது வந்து இட்ஸ் a rebuttable presumption. unless it is disproved by the other side, the court may presume or court shall presume, as under the case of 113A and 113B of the Indian Evidence Act. கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இருக்கும் போது 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு திருமணமாகி அவங்க வந்து குறிப்பிட்ட நாட்களோடு சேர்ந்து இருக்காங்க, குழந்தை பிறக்குன்னு சொன்னா இட் இஸ் a conclusive proof that the child was born to the parents தான் லா இது இருந்தது. ஆனா சட்டம் இப்ப என்னாச்சு, பின்னால வந்து DNA வந்ததுக்கு அப்புறமேலு the advent of the technology advancement, டாக்ஸிக் நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்ல வந்து அந்த குழந்தைய வந்து இவருடைய மரபணுக்கு ஒத்துவரலன்னு சொன்ன போது நான் அக்சஸ் என்பது ப்ரூவ் ஆயிடுச்சு அங்க போறான். அப்போ 112ங்கிற கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ங்கிறதே வந்து சில சேஞ்சஸ் இன்னைக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இங்க சொல்றான் செக்ஷன் 11 பொறுத்தளவுக்கு நான் அக்சஸ் ஆஃப் ஹஸ்பண்ட். இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு அவர் வந்து ஹஸ்பண்ட், இவங்க வந்து உள்நாட்டுல இருக்கிறாங்க மேரேஜுக்கு அப்புறமேல. அப்ப 2 பேர் பிரிஞ்சு இருக்காங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு.
அந்த சமயத்துல நான் அக்சஸ் என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு அவர் வேற இடத்துல இருக்கிறார். வேற்றிட வாதம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியும். காரணம் இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ சோன்ல வந்து அதை வந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சர்வைவல் ஆஃப் தி அலெஜ்ட் டிசீஸ்ட் ஆஃப்டர் தி அலெஜ்ட் அக்கரன்ஸ். இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப கோயில் பிள்ளைங்க ஒரு கேஸ், ஃபேமஸ் கேஸ், நம்ம வந்து நாகமுத்து அவங்க வந்து கொடுத்த தீர்ப்பு கொடுத்த கேஸ் அல்ல. அதுல அந்த பெண்மணி இறந்து போயிடுவான்னு சொல்லி, இறந்து போன பெண்மணி வந்து இன்னாருதான் சொல்லி போட்டு கேஸ் கொடுத்து சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட் அவருடைய அந்த ஸ்கல்லையும் போட்டோவையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க சில பார்த்தா வந்து 45 எவிடன்ஸ் ஆக்ட்ல சயின்டிபிக் டெஸ்ட்ங்கிற பொருள சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட் பிரகாரம் ஒன்னெண்டு சேம் சொல்லிடுறாங்க. இறந்து அந்த ஸ்கெலட்டனைஸ்ட் பாடியில இருக்கக்கூடிய ஸ்கல்லும் டிசீஸ்ட் போட்டோவும் எடுத்து அதை ஃபரன்சிக் அனுப்பிச்சு சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட் பண்ணி அதுல பார்த்து கூட வந்து ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால கொலை செய்யப்பட்டதாகவோ இறந்து போனா சொல்லக்கூடிய அந்த பெண்மணி உயிரோட வந்து நிக்கிறாங்க. அப்ப என்னாச்சு, வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவங்க அந்த 5 பேரு படாத பாடுபட்டு அவங்க போலீஸ் அட்டி உதயம் வாங்கி கடைசியில வந்து காம்பன்சேஷன் கேட்டு போடுறாங்க பராமே. அது வந்து அந்த ஃபரன்சிக் லேபரட்டரி டெஸ்ட் அந்த சூப்பர் இம்போசிஷன் பண்ண எக்ஸ்பர்ட்டுடைய தவறையை தவிர இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்லி அவர் தீர்ப்பளிச்சு அப்பயும் காம்பன்சேஷன் கொடுத்தாரு. ஆனாலும் கூட இப்போ இறந்து போனரும் வந்து நிக்கிறாங்கிறப்போ என்ன ஆகும், அதுவும் வேற்றிட வார்த்தை வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் செஞ்சாங்க, நாம செய்யல, இன்னொருத்தர் செஞ்சாங்க, கிரைம் வாஸ் டன் பை சம்படி எல்ஸ்ங்கிற போது அது வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பல விளக்கல்ல பார்த்தோம்னா எதிரியே அந்த வந்து சாரி வந்து தானாகவே செய்து கொண்டு செல்ஃப் இன்ஃபிளிக்டட் இன்ஜுரி வச்சுக்கிட்டு இன்னொருத்த மேல கேஸ் பண்றது, இவங்களுக்கு பொறாமை செக்ஷன் வந்து 11 வரும்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து 2016 கிரிமினல் ஜேர்னல் பேஜ் 353, 2016 கிரிமினல் ஜேர்னல் 353 ராம் சுந்தர் ஜெயின் வெர்சஸ் நரேந்தர் இந்த வழக்கு ஒண்ணு. அதே மாதிரி வந்து இது வந்து எப்பயுமே முக்கியமானது என்னன்னா, இந்த அலிபிலாம் வந்து ப்ராசிக்யூஷன் கேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு பின்னால் எடுக்கிறது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பயுமே இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட். எப்பயுமே டிஃபென்ஸ் ஷுட் பி கன்சிஸ்டன்ட். நீங்க 313ல வந்து சொல்றதுக்கு முன்னாலேயே கன்சிஸ்டன்டா கொண்டு வரணும், கேஸ்ல கொண்டு வரணும். அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஜெயில் இருக்காங்க. இப்ப நான் நடத்தின வந்து கோயம்புத்தூர் இஸ்லாமிய ரோடு வழக்குல அப்ப சிவகுமார் ஜட்ஜ் அங்க இருக்காரு. வந்து அது தடா வழக்கெல்லாம் இருக்கு. தடா வழக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது அவங்க வந்து கான்ஸ்பிரசி பண்ணதாக சார்ஜ் போட்டு ஒரு செய்தி வருது. அந்த வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா வேற்றிட வாதம் வர முடியும். ஏன்னா அவங்க வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு ப்ரூவ் தட் the accused persons were inside the jail or the policeman is deposing that when the occurrence took place, he was in the police custody. So natural law section 11 can be invoked. அதுக்கு ரெண்டு வகையான கேஸ் இல்ல. ஒன்னு வந்து ப்ராசிக்யூஷனுக்கு வந்து 2004 கிரிமினல் ஜேர்னல் 646, 2004 கிரிமினல் ஜேர்னல் 646 சுப்ரீம் கோர்ட். இது வந்து நிறைய வழக்குகள் உண்டு. நாம ஈரோட்லயும் நடத்திருக்கிறோம் பல வழக்கு. வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பல வழக்குகளை வந்து விடுதலை போறாரு அவர். வந்து அவருக்கு வந்து சாட்சிகளை போனா கலைக்க தெரியலாம் தெரியும். ஒரு வழக்குல வந்து ஈரோடு மருத்துவமனையில போய் படுத்திக்கிட்டு அங்க இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட 4 மணி நேரம் கேப்ல போய் ஒரு மர்டர் பண்ணி வந்துடுறாரு, வந்து வீடு படுத்துக்கிறாரு. அந்த வழக்குல வந்து கடைசியில ப்ராசிக்யூஷன் ப்ரூவ்ட் தட் even though he was admitted as a inpatient in the hospital for a particular time of 4 hours, he was absent. That was proved by the evidence of the nurses and all. So இந்த மாதிரி வழக்குல ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணுவாங்க. வந்து அப்ப நாம வந்து உண்மையின் பக்கம் நிற்கிற போது I may appear for a prosecution or I may appear for a defense. The ends of justice is one and the same. That is to find the truth. Truth is the ultimate goal of the fact finding court. நமக்கு தெரியும் தல்வீர் பண்டாருடைய கேஸ் 2002ல தான் சொல்லுவாரு. வந்து the voyage of trial is to find the truth. So it's a truth finding court. எப்பவுமே ட்ரையல் கோர்ட்ல ரெண்டு கோர்ட்லயும் நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் தான் பேசுறோம். அதுக்கு மேலதான் வந்து கொஸ்டின் ஆஃப் லா போகும். ஆகவே அந்த அடிப்படையில வந்து இந்த செக்ஷன் 11 என்பது வந்து மிக முக்கியமான ஒன்றாக வந்து நான் பார்க்கிறேன். அடுத்து வந்து இருக்கக்கூடிய இதை வந்து உங்களுக்கு நாம் எப்பொழுது அடிக்கடி நாம வந்து செக்ஷன் 12 பத்தி தெரியும். அது வந்து சூட் ஃபார் டேமேஜஸ் பத்தி வர்றது, டு டிட்டர்மைன்
So in a suit for damages, facts tending to enable the court to determine the amount of relevant. Section 12 the damage suit வருது. அதே மாதிரி section 13 that deals about the respect of right or customs in question. அதான் சிவில் வழக்கோட வருது. அடுத்து மிக முக்கியமா பார்க்க வேண்டிய வழக்கு வந்து இந்த section 14 and 15. This is very very important sections. இந்த 14 இப்போ வந்து ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து 6 to 15 தான் எப்பயுமே ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறமேல உங்களுக்கு வந்து 70ல இருந்து வந்து அட்மிஷன் வந்துருது, அப்புறம் கன்ஃபெஷன் வந்துருது. ஆகவே இந்த 14 and 15 மட்டும் நான் வந்து இங்க பேச போறேன். இந்த 14 and 15 பொறுத்த அளவுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் ஷோயிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் பாடி ஆர் பாடிலி ஃபீலிங். ரொம்ப அற்புதமா இருக்குது. வந்து facts showing the existence of any state of mind such as intention, knowledge, good faith, negligence, rashness, ill will or goodwill towards any particular person, or showing the existence of any state of body or bodily feeling are relevant when the existence of any state of mind or body or bodily feeling is an issue or relevant. இது சிவில் கேஸுக்கு வரும், கிரிமினல் கேஸுக்கு வரும். அது ஒரு 2 எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. A fact relevant as showing the existence of relevant state of mind must show that the state of mind exists not generally but in reference to a particular matter in question. சிவில் கேஸ்ல பாக்குறோம், சில பேர் உயில் எழுதி வைக்கிறாங்க, அல்ல கிஃப்ட் எழுதி வைக்கிறாங்க. அவ பின்னால வந்து 3 இயர்ஸ்க்குள்ளார வந்து 122 நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல கிஃப்ட் வச்சுருப்பாங்க கூட. அது வந்து இட் ஷுட் பி வாலண்டரி வித்தவுட் எனி சார்ட் ஆஃப் influence of duress or coercion or misrepresentation எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து உடல்ல சரியில்லாம இருக்காரு, அவருக்கு தெரியாது, அவரை கூட்டிட்டு போய் பண்றாங்க, அதெல்லாம் கூட அவருடைய வந்து கண்டிஷன் தான் போறாங்க வந்து. அதே மாதிரி இந்த இதுல சொல்றாங்க, அது இன்டென்ஷன், நாலேஜ், குட் ஃபெய்த், நெக்லிஜென்ஸ், ரேஷ்னஸ், இல்வில், குட்வில் இது எல்லாமே ரெலவெண்ட்டுங்கிறாங்க போறாமே. எஸ்பெஷலி 2 where upon the trial of a person accused of an offense the previous commission with the accused of an offense is relevant within the meaning of this section. The previous conviction of such a person shall also be relevant fact. இப்போ இது எதுக்காக சொல்றாங்க? இப்போ வந்து அது நிறைய ஏற்கனவே செக்ஷன் 3 of evidence actல பார்த்தோம். It is not only a physical facts but also a psychological facts. Mental condition of which a man is conscious என்ற வார்த்தை சேர்த்து வருது. ஐம்பொருளால் அறியக்கூடிய பொருள்கள் மட்டுமல்ல, அதோடு சேர்த்து ஒரு நேரிய மனிதன் கொண்டிருக்கிற மனநிலை, ஒருவரை பற்றி கொண்டிருக்கிற கருத்து, ரெப்புடேஷன். அப்ப இந்த விஷயம் பூரா சேர்ந்துல வந்து இது வருது. ஏன்னா உங்களுக்கு மென்சிரியா என்ற வார்த்தை நான் போடுறோம். மென்சிரியா என்பது ஒரு குற்றவியல் நடவடிக்கை சம்பவங்களுக்கு கட்டாயமா இருக்கிற ஒரு கிரிமினல் ஆக்ட், ஒரு ஆக்டர்ஸ் கேஸ் சொன்னா அதுக்கு ஒரு மென்சிரியா கண்டிப்பா இருக்கணும். அந்த மென்சிரியா ஒரு குற்றம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கணும். அப்ப அதை பத்தி பூரா சொல்றது பூரா இதுதான். இப்ப நீங்க வந்து இதுல பாக்குறோம், ஒரு சம்பவம் வந்து ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனல், அதான் 15. இது ஜென்ஸ்னா அது ஸ்பீசிஸ் போறான். இதுல இருந்து அது ஒரு இது பூரா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பூராமே இது பூராமே ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இன் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் சொல்றான். அதான் இப்போ வந்து ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம வந்து நம்முடைய பல வழக்கில் பாக்குறோம். செக்ஷன் 411 பாக்குறோம். 411 எப்பயுமே எடுத்துன்னு போட மாட்டாங்க. இந்த 379லயோ 380லயோ ஒருத்தர் 395லயோ நீ பார்த்தனா வந்து 396லயோ ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, அவன் கொலை செய்யப்பட்டு மர்டர் ஃபார் கெயின் எடுத்து வந்துடுறாங்க. அந்த பொருளை ஒருத்தர் வித்துட்டு வந்துடுவாரு. அந்த திருடிய பொருள் ஒருத்தர் வச்சுட்டான்னு சொன்னா அந்த பொருளை வந்து வாங்கின ஒரு 411 வராது, அல்ல 440ல வரும், 412ல வருவாரு. அந்த செக்ஷன் மாதிரி வருவாரு. இப்ப அவங்களுடைய விஷயம் சொல்லும் போது இந்த அவருடைய ப்ரீவியஸ் இப்போ ஏற்கனவே வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு போகக்கூடிய ஒரு பொருளை வெறும் 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்காரு ஒருத்தர், வாங்குறாரு. அவரு வந்து சப்போஸ் knowing that it is a stolen property, if he receives, he is liable for punishment. If he is an innocent person, he has to prove before the court by placing the evidence of preponderance of probabilities before the court. அங்க நிரூபிக்கணும். அப்ப இவரு ஏற்கனவே பல முறை வாங்கியிருக்காரு. சோ நடவடிக்கை இருப்பாரு வந்து ஏற்கனவே வாங்கி கொண்டது விஷயமே இதுக்கு வந்து ப்ரூவ் ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏற்கனவே பல முறை இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கான்னு சொன்னா அது வந்து பொருந்து சொல்றாங்க. அது இப்போ வந்து
நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபேக் கரன்சி பார்க்கிறோம், கவுண்டர்ஃபீட் காயின்ஸ் பார்க்கிறோம். ஒருவர் தெரிந்தே தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வந்து கள்ளப்பணம் என்று தெரிந்தே அது இன்னொருத்துக்கு மாத்துறது. இப்ப கள்ள நோட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு வாங்க முடியாது, நாமளே வாங்குறோம், பல பேர் தெரியாம கூட வாங்கி வச்சுக்குவோம். பேங்க்ல போய் கொடுக்கும் போதே கள்ள நோட்டு சொல்றாங்க, அப்ப நமக்கு தெரியாது. கள்ள நோட்டு இருக்கிற காரணத்தினாலே ஒருத்தர் குற்றவாளி என்று வந்து நீதிமன்றம் வந்து அனுமானிக்காது. ஆனா இவருடைய நடவடிக்கை ஏற்கனவே இந்த மாதிரி முன்னிலையே வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காரு, 2 பேர் பண்ணிருக்காருன்னு சொன்னா இது வந்து இதை வரும் பொறாமை. அப்ப இவர் ஏற்கனவே இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர் என்பதை அது பொறாமை வந்து தெரிவிக்கலாம். உங்களுக்கு வந்து காந்தியினுடைய கொலை வழக்கு இருக்குது, அதெல்லாம் நாம வச்சு படிக்கணும். அந்த கோட்சேவுடைய நாத்துராம் கோட்சே வழக்கு. அவர் வந்து பட்ட பகல்ல காந்தி வந்து பிரார்த்தனைக்கு போகிற போது நாதுராம் கோட்சே சொல்றாரு. அது 5வது முறை 6வது முறை 8 முறை வந்து அட்டன் பண்றாங்க. இவர் மட்டுமே பண்றாரு, ஏற்கனவே அட்டன் பண்றது. அப்புறம் பின்னால நான் மட்டும் தான் பண்ணா, பல பேர் பண்ணலங்கிறாரு. அதுக்குள்ள நான் உள்ள போகல. அந்த ஜட்ஜ்மெண்ட் கட்டாயம் படிக்கணும் எல்லாருமே. அதுல எப்படி சாவர்கர் போன்று இருக்கிறதெல்லாம் சேர்ந்து வந்தாங்க. ஆனா சாவர்கர் மேல போதிய சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இல்லைங்க, சஃபிஷியன்சி ஆஃப் எவிடன்ஸ் இல்லைங்கனால தான் அவர் வந்து விடுதலானாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டார்கள். அதுல நீங்க பார்த்த குற்றமுள்ள சரியை பத்தி பூரா வருது எப்படி பார்க்கணும் போட்டு வராங்க. அவர் வந்து ஏற்கனவே 3 முறை திட்டமிட்டா அட்டன் பண்ணிருக்காருன்னு சொன்னா அது ஒரு அவருடைய வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து சொல்லக்கூடிய விஷயம் போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு போறான். இப்ப வந்து வண்டியை வந்து ஒருத்தர் ரேஷா ஓட்டிட்டு போறான். ரேஷா ஓட்டிட்டு போய் அதனால விபத்து இருக்குதுன்னா அது வந்து இட் வில் நாட் கம் அண்டர் தி பர்வி ஆஃப் அல்பபிள் ஹோமிசைட் வராது வந்து. அப்ப இந்த செக்ஷன் 14 and 15 ரெண்டுமே வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து நம்முடைய ப்ரீவியஸ் கான்டாக்ட் எப்படியுமே ஒருத்தர் ஷூட் பண்றாங்க, ஏற்கனவே அவன் அட்டன் பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ செக்ஷன் 14 and 15 வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல வந்து இந்த ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷன் சொல்லக்கூடிய செக்ஷன் 15 இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் பார்க்கக்கூடிய சாப்டர்ல வந்து ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, அதெல்லாம் தனியா வந்து வகுப்படுப்பாங்க. ஏற்பாடு பண்ணிருக்காரு. எக்ஸெப்ஷன் வரக்கூடியது, ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் வரக்கூடியது, 84 வரக்கூடியது, செக்ஷன் 80 ஐபிசி இப்போ வந்து ஆக்ஷன் கேஸ் வரக்கூடியது. இவங்களுக்கு பூராமே இந்த வந்து செக்ஷன் 14 and 15 வந்து கொடுன்னு சொல்றோம். ஆக இந்த அப்புறம் 16 பொறுத்த அளவுக்கு வந்து அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ரெலவென்ட். இது மிக முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு நீங்க 114 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பிரசம்ப்ஷன் ஆஃப் லாவை பத்தி பார்க்கும்போது செக்ஷன் 4ல பார்த்தோம், மே ஷால் கன்க்ளூசிவ் பார்த்தோம். அது பிரசம்ப்ஷன் ஆஃப் லா. பிரசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் சொல்ற போது 114 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது. The court may presume the existence of fact of a natural events in the course of business. இப்ப அவரை பத்தி பேசுற போது தான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் when relevant என்பது மிக முக்கியமான சாப்டர் இருக்கு. பல விஷயங்கள் தான் கிரிமினல் கான்ஸ்பிரசி கிரிமினல் அஃபென்சஸ்க்கு சேர்ந்து வருகிறாங்க. அந்த அடிப்படையில இந்த 6 to 15 வரைக்கும் இருக்கக்கூடிய போறோம் ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸை பொறுத்த அளவுக்கு. ஆகவே அதை வந்து ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம வந்து கருதுறோம். இவைகளை வந்து நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்து இதற்கு மேல நம்ம டீப்பா போய் நம்ம வந்து ஒவ்வொரு வழக்க சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லதான் இருக்காது, அது நீண்ட விரிவரியாக போயிருந்து சொல்லிட்டு நான் அதோடு எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக வந்து நான் பார்க்கக்கூடியது வந்து 17 to 31 வரக்கூடிய இது. அது வந்து அட்மிஷன்ஸ் அண்ட் கன்ஃபெஷன்ஸ். இந்த வந்து ஒரு முக்கியமான சாப்டர். நீங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து டீல் பண்ணிக்கிறோம் சம்பந்தமாக. ஆகவே அத நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் அப்படியே சொல்லிட்டு போக விரும்புறேன். இப்ப ஸ்டேட்மெண்ட் என்பதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் என்பது இப்ப அது வந்து ஜெனஸ் சொல்லலாம், வந்து ஜெனஸ் ஸ்டேட்மெண்ட். அதனுடைய பிரிவுகளாக இருக்கக்கூடியதுதான் வந்து அட்மிஷன் தென் கன்ஃபெஷன். இப்ப ஸ்டேட்மெண்ட் என்பது ஜென்ரலா ஒரு வந்து பார்க்க மூலமா அந்த ஸ்டேட்மெண்ட் 161 ஸ்டேட்மெண்ட். டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் a statement is recorded with the police officer during the course of investigation from the witness or even from accused. It will come under the purview of section 162 statement that is known to all of us.
இப்ப நாம வந்து டீல் பண்ண போறது வந்து 17th சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அட்மிஷன்ஸ் அண்ட் கன்ஃபெஷன். இதோட நான் வந்து ஏன்னா இப்பயே வந்து ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் 1 hour டைம், ஐ திங்க் மோர் தென் 1 hour, ஐ திங்க் வந்து 6:36 ஐ திங்க் வந்து. ஸோ விரைவாக நான் முடிக்க விரும்புறேன். ஏன்னா மனோகரன் சாருக்கு நிறைய பணிகள் இருக்கு, இருந்தாலும் அவர் கூட இருந்தா தான் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில இப்போ என்ன வித்தியாசம் கன்ஃபெஷனுக்கும் அட்மிஷனுக்கு என்ன வித்தியாசம்? 17 to 23 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் அந்த செக்ஷன்ஸ்ல போனோம்னா அதுல வந்து அட்மிஷன்னா என்னன்னு வந்து டிஃபைன் பண்ற 17 வருது, 18, 19 வருது, 20 வருது. 21 இஸ் an exception of course வருது. 21, 23 ப்ரூஃப் ஆஃப் கண்டென்ட்ஸ் பத்தி வருது. இப்போ ஜென்ரலா வந்து அட்மிஷன் என்பது the maker, admission is a statement of a maker of it. அந்த செக்ஷன் 17 வந்து டிஃபைன் பண்ற போது வந்து மிக தெளிவாக அதை வந்து வரையிருக்காங்க. an admission is a statement, oral or documentary, or contained in electronic form, which suggests any inference as to any fact in issue or relevant fact. திருப்பி வருது. அதனாலதான் அந்த நாங்க வந்து நம்ம மனோகரன் சார் கூட தெளிவா எடுத்துனார் பின்னால. அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ, அந்த டெஃபினிஷன் கிளாஸ் ஃபேக்ட் இன் இஷ்யூ, பிரச்சனைக்குரிய ஒரு பொருண்மை, அதை தொடர்புடைய பொருண்மை, இது 2 தான் செக்ஷன் 5 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து இதை பற்றி கொடுக்கக்கூடிய சாட்சியத்தை தான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் 136 எவிடன்ஸ் ஆக்ட்ல the court will admit when relevant fact so declared. அது பின்னால் அது வந்து இந்த 6 to 55 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் இந்த 50 கெனான்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். வந்து நம்முடைய பாலம் இருக்குன்னு சொன்னா பாலத்துல கெனான் இருக்கும். அந்த கெனான் தான் வந்து 5 முதல் இந்த வந்து 6 முதல் இருக்கக்கூடிய வந்து 60 வரைக்கும் இந்த 6 to 55 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கெனான்ல வந்து உள்ள பூந்தா தான் அது வந்து ரெலவன்சி என்று சொல்லி ஒப்புக்கொள்ளப்பட்டு டிக்ளேர் ஆனா தான் அதை கோர்ட் அட்மிட் பண்ண போறாங்க. அப்ப ஃபேக்ட் இன் இஷ்யூ என்பது நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும் போதே அந்த ஃப்ரேம் பண்ணுற போது அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ போடுறோம். அதோடு தொடர்புடைய சாட்சி, ஒன்று கூட தொடர்புடைய சாட்சி எது வந்து ரெலவென்ட் ஃபேக்ட். இந்த 2ஐயுமே வந்து வைத்துக் கொண்டு என்ன பார்க்கிறோம். அதுதான் வந்து சாட்சி இடத்துல அடிப்படையா டு ரீச் த பாயிண்ட் ஆஃப் ட்ரூத். அந்த வழக்கினுடைய முடிவில் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும். கொலை செய்யப்பட்டாரா இல்லையா, ராமசாமி குப்புசாமி கொலை செய்யப்பட்டாரா என்பது பிரச்சனைக்குரிய விஷயம், ஃபேக்ட் இஷ்யூ இங்கே சார்ஜ் ஃப்ரேமிங்ல. அதோட நேர்ல பார்த்த சாட்சி, நேர்ல பார்த்த சாட்சியில சூழ்நிலை சாட்சிகள்னா உட்காந்தமா போனவங்க, ரத்தக்கரை, மோட்டிவ், கடைசியா பார்த்தது, அப்புறம் வந்து அங்க இன்கிரிமேட்டிங் மெட்டீரியல்ஸ், அரெஸ்ட், கன்ஃபெஷன், ரெக்கவரி, ஃபரன்சிக், இந்த மாதிரி சூழ்நிலை சாட்சி, சரௌண்டிங் பூரா தொடர்புடைய சாட்சி பூராத்தையும் நம்ம எடுக்கிறோம். அப்ப வந்து என்ன சொன்னா ஒரு அட்மிஷன் என்பது என்னன்னா, admission is a statement, oral or documentary, which includes electronic form, which suggests an inference as to fact and issue or relevant fact, and which is made by any of the persons or under circumstances hereafter mentioned. அப்ப இது வந்து சிவிலுக்கும் பொருந்தும், கிரிமினல் கேஸுக்கும் பொருந்தும். இதை பத்தி வரதான் வந்து 18ல வந்து அட்மிஷன் பை a party to the proceeding or his agent. அதே மாதிரி வந்து 19 பொறுத்த அளவுக்கு வந்து அட்மிஷன் பை a person whose position must be proved against such a party. இந்த இப்போ வந்து ப்ளீடிங்ஸ்ல போடுறோம். இப்போ வந்து கிரிமினல் கேஸை பொறுத்த அளவுக்கு எஃப்ஐஆர் இப்போ ஏற்கனவே சொன்னோம், ஒவ்வொருடைய எவிடன்ஷியரி வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது எஃப்ஐஆர் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் சொன்னேன். It is a document to set the ball of investigation to motion. That's all. It can be used either for contradiction under 145 or corroboration under 157 of Evidence Act. 161 statement is inadmissible except for the purpose of contradiction under 145. Postmortem report, it is not a substantive evidence. It can be used only for contradictions. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அப்ப அப்படி நீ தொடர்ச்சி
ஒரு சம்பவ இடத்துல இருக்கக்கூடிய ரத்த கரையை படுத்து இப்படி எடுக்கிறோம். செக்ஷன் 7 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல அதெல்லாம் வந்து ரெலவென்ட் ஃபேக்ட் சொல்றோம். த கான்டாக்ட் ஆஃப் த பர்சன் அக்யூஸ்ட் ஆர் விட்னஸஸ் செக்ஷன் 8ல வரும் போது சொல்றோம். 9 பொறுத்த அளவுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் சொல்றோம். அதே மாதிரி 10 பொறுத்த அளவுக்கு ஒரு கான்ஸ்பிரசி பத்தி அது வந்து நாம நேரடி சாட்சியம் இல்லாத ஒரு சாட்சியை பிடிக்கிற போது அதுக்கு தியரி ஆஃப் ஏஜென்சி என்று செக்ஷன் 10 கொண்டு வரோம். 11 பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வரோம். இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸை பத்தி. இது வந்து பர்சன்ஸ். அப்ப சம்பந்தப்பட்ட பர்சன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து அட்மிஷன் ஒருத்தர் பண்றாரு. அந்த அட்மிஷன் வந்து எப்ப அது வந்து சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸா மாறும்? இட் இஸ் a settled law. I don't take much of time. Admission of a party when he before the court missing, automatically it will become a substantive evidence. Section 58 of Evidence Act says that the fact admitted need not be proved. So admission made by a party is now fortified before the court to see. Automatically it is now substantive evidence. அப்ப இந்த வந்து அட்மிஷனுக்கும் கன்ஃபெஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? கன்ஃபெஷன் இஸ் அட்மிட்டிங் a guilt. குற்றத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் வந்து கில்ட். வேற வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படி அல்ல. இது வந்து இந்த அட்மிஷன் என்பது ரெண்டுக்கு சேர்ந்து வரும். எப்பயுமே வந்து சிவிலுக்கு வரும், கிரிமினலுக்கு வரும். ஆனா கன்ஃபெஷன் அங்க பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் வந்து ஒன்லி ஃபார் கிரிமினல் கேசஸ் வரும். அந்த அடிப்படையில இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது அது வந்து இப்போ சிவில் கோர்ட்ல போடக்கூடிய ப்ளீடிங்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு சம்பவம் நடந்த உடனேயே வந்து ஒரு லெட்டர் அவருக்கு வேண்டிய ஒன்று நண்பர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து விஷயம் சொல்றாரு போறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இட் இஸ் a fact and issue. சம்பந்தப்பட்டது அதோட தொடர்புடையதாக இருக்கிறது. அப்ப அது வந்து நிச்சயமாக வந்து பின்னால் ஒத்துக்கொள்கிறப்படுகிற போது, அது நிரூபிக்கப்படுகிற போது அது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் நவ் அட்மிஷன் இஸ் will become a substantive evidence or relevant fact. அந்த அடிப்படையில இந்த அட்மிஷனையும் கன்ஃபெஷனையும் வச்சு பார்க்கிற போது இந்த 17 to 23 வரைக்கும் இருக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் ஏற்புரைகள் சம்பந்தமாகவும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வந்து கன்ஃபெஷனை பொறுத்த அளவுக்கு 2 வகையா பிரிக்கப்படும். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆகவே அதை சுருக்கமாக நான் வந்து முடிக்க விரும்புறேன். கன்ஃபெஷனை பொறுத்த வரைக்கும் there are 2 types of confessions. One is confession before the judicial officers, judicial. இன்னொன்று வந்து non-judicial. So suppose an accused is giving a confession before the magistrate, that comes under the purview of section 164 subclass 4 of the CRPC. When all the precautions steps are taken by the concerned magistrate as enunciated from 1 to 4, then automatically confession given before the magistrate is a judicial confession. இன்னொன்று என்னன்னா வந்து confession before the other than the judicial officers, that now comes under the purview of 2 points. அது 2 வகையா பிரிக்கப்படுது. ஒன்னு confession before the person in authority, that comes under the purview of section 24 of the Evidence Act, which is called as a extrajudicial confession statement. And confession given before the police officers, that come under the purview of section 25 and 26 of the Evidence Act. This is known to all. If extrajudicial confession statement in section 24, though it is a weak piece of evidence, it is also admissible under law. வேணா இப்போ வந்து it requires the 2 tests. One is voluntary and truthful before a person in authority. You know that there are a lot of judgments are there. இப்போ வந்து நான் வந்து செக்ஷன் 24 பொறுத்த அளவுக்கு வந்து மிக தெளிவா சொல்லுது. ஒரு மிரட்டியோ ஆசை வார்த்தை காண்பித்தோ துன்புறுத்தியோ இல்லாம இருக்கிற போது, ஏன்னா செக்ஷன் 24 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்கிற போது it should be read along conjointly with section 28.
அப்ப அத 28ல தெளிவா சொல்ற. 24 speaks that confession made by an accused person is irrelevant in a criminal proceedings if the making of the confession appears to the court to have been caused by any inducement, threat, or promise having reference to the charge against the accused person, proceeding from the person in authority and sufficient to the opinion of the court to give the accused persons grounds which would appear to him reasonable for supposing that by making it he would gain an advantage or avoid any evil or temporal nature in reference to the proceedings against him. This section 25 should be read along with section 28. Confession made after removal of impression caused by inducement, threat or promise relevant. If such a confession as is referred to in section 24 is made after the impression caused by any such inducement, threat or promise has the opinion of the court been fully removed, it is relevant. So it is admissible, it is a relevant fact after removal of this impression that it that is made under threat or promise or inducement. தான் யார்கிட்ட கொடுக்கணும்? பர்சன் இன் அத்தாரிட்டி. அதை பத்தி உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. அப்ப இந்த சோ இந்த 24 of evidence படிக்கிற போது இப்ப வந்து செக்ஷன் 162லயும் இப்ப வந்து அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு போறான் தெரியாது நமக்கு. அப்ப இது முன்னால் அது வந்து இல்ல. நாம எப்பயும் பக்கல நாராயணசாமி 1939 பத்தி பேசுவோம். அப்ப வந்து இந்த 1973 அமெண்ட்மெண்ட் வர கிடையாது. அதே மாதிரி புலிகிரி கோட்டையை பத்தி நான் பேசுவேன். செக்ஷன் 27 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பத்தி சொல்லும் போது அது டிஸ்டிங்க்டிவ்லி லீடிங் டு ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபேக்ட் பத்தி பேசுகிற போது வந்து இது 162ல பொறுத்த அளவுக்கு வந்து 162ல வந்து அந்த நியூலி அமெண்டட் செக்ஷனை மட்டும் நான் வந்து இந்த படிச்சு காமிக்க போட்டுறேன். ஸ்டேட்மெண்ட் டு போலீஸ் நாட் டு பி சைன்ட் யூஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் 162 அதுல nothing in this section shall be deemed to apply to any statement falling within the provisions of section 1 of section 32 of Indian Evidence Act or affect the provisions of section 27 and omission. So explanation sectionல வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க போறாங்க. இப்போ வந்து இதெல்லாம் பின்னால வந்து அமெண்ட்மெண்ட் போறாங்க. 162 sub+1 எக்ஸ்பிளைன்ட் இது பூரா வந்து பின்னால வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய செக்ஷன் இது வந்து. ஆக செக்ஷன் 24 of Evidence Act, though it's a weak piece of evidence, the court can base it, but it's a settled law that all of us know very well that no court shall proceed on the basis of confession statement, because confession statement is not a substantive evidence, it's only a corroborative one. So normally no court shall proceed on the assumption with the confession statement. நமக்கு தெரியும் காஸ்பிரசி வெர்சஸ் ஸ்டேட். ஆனா இப்போ 24 of Evidence Act வந்து இப்போ சிவகுமார் வெர்சஸ் ஸ்டேட் நம்ம 2006ல வந்து சின்ஹாவ் ஜட்ஜ்மெண்ட் வந்து வில்லேஜ் முன்சிப் வேற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் வேறங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி அவர் வந்து திருத்தப்பதற்கு அப்புறம் நம்ம கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 72 என்பது வந்து தி எனி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டட் பை வில்லேஜ் முன்சிப் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இஸ் இல்லீகல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அது வந்து இப்போ வந்து ஆயிடுச்சு போச்சு. ஆகவே ஒரு விஏஓட்ட கொடுக்கக்கூடியது வந்து நம்பிக்கைக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். எப்ப இந்த செக்ஷன் 28 சேர்த்து வச்சு பார்க்கிற போது என்ற முறையில வந்து அது மட்டுமே இருந்தாலும் கூட சில சமயத்துல வந்து அதுவே கூட it may form a basis of conviction, but generally no court shall proceed on the basis of that. It should see the substantive evidence first. நேர்ல பார்த்த சாட்சி இருக்குதா அல்லது relevant fact attending circumstances படி சாட்சி இருக்குதான்னு பார்க்கணும். ஆனா தான் சொன்னேன் 6 to 16 பொறுத்த அளவுக்கு பொறுத்தா relevancy of facts, அதெல்லாம் அட்மிஷன் அப்புறம் மீண்டும் கன்ஃபெஷன் போட்டு வருது. அந்த அடிப்படையில வந்து செக்ஷன் 24 பார்த்து கேட்டு அதே மாதிரி வந்து இந்த கன்ஃபெஷன் 25 and 26 பொறுத்த அளவுக்கு வந்து confession statement given by a person who is accused of an offense. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. accused of an offense
a person in custody. That's 25 and 26. 25 of the Evidence Act deals about the confession statement given. No confession made to a police officer shall be proved against against a person accused of any offense. இங்க வந்து இந்த accused of offense ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேர்டுன்னு சொல்லி இன்டர்பிரேஷன் போறா வருது போறான் தெரியும் எல்லாத்துக்கு. என்ன அடிக்க டீல் பண்ணிட்டு நான் சொல்லுங்க. இப்ப வந்து அந்த இந்த பொறுத்தளவுக்கு வந்து நாட் ஒன்லி பை a person who is accused of an offense but also in custody சொல்றோம். வேணா வந்து உடனே சரண்டர் ஆயிடலாம் கோர்ட்ல, உடனே போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க, எடுத்து அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட் வாங்குறாங்க. அப்படி வாங்கி கஸ்டடியில் இருக்கும்போது கொடுத்தாலும் கூட the confession given before the police officer either by a person accused of an offense or in custody are inadmissible அப்படிங்கிறான். எப்ப 26 has made it clear that no confession made by a person whilst he is in the custody of the police officer unless it be made in the immediate presence of the magistrate shall be proved as against such a person. இதுதான் நம்ம நிச்சயமா பார்க்கணும். இந்த டிஃபரன்ஸை கேட்பாங்க. நாம வந்து எப்பயுமே நம்மளுடைய கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து இதை கொண்டு வரணும். எப்பயுமே போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க. போலீஸ் கஸ்டடி எடுக்கிற போது இப்போ வந்து அப்கோர்ஸ் அக்யூஸ் ஹஸ் காட் ரைட் டு டிசோபே, இருந்தாலும் கோர்ட் கொடுப்பாங்க. நான் போகணும் அவசியம் கிடையாது. பிகாஸ் ஆர்டிகல் 20 sub-3 is a mandate of the constitution that no person can be compelled to be a witness against himself. It's a settled law. ஆனா இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து they may take for a police custody. அப்கோர்ஸ் எப்ப கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் போறா இருக்குது. அப்படி போலீஸ் கஸ்டடி எடுக்கிற போது நாம எப்பயுமே செய்யணும். இப்போ வந்து உடனே கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அது ரெண்டு ரெக்கார்டி தூக்கி பிடிச்சிருவாங்க போறாமே. அப்ப இம்மீடியட்டா ஏன் அவன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிட்டு போல என்ற போது அங்கதான் நம்ம எப்பயும் பார்க்கணும். வந்து அப்பயே கூட்டிட்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு நிக்க வச்சு வாக்குல வாங்கினோம்னா when the accused is said to have given a confession statement, assuming for argument's sake the accused has given a confession statement, though it is not admissible, he is recording statement or he is creating a statement. What prevented the investigating officer to take the person to the judicial magistrate as enunciated under section 26 of the Evidence Act? In this section, no confession made by a person whilst he is in the custody of the police officer unless it be made in the immediate presence of the magistrate shall be proved as against such a person. So நாம என்ன செய்யணும் எப்பயுமே, அது வந்து 27 ஒருத்தர் ரிமாண்ட் பண்ற போதும் சரி, ரிமாண்ட் பண்ற போதே நீங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும் எப்பயுமே. நாம we are speaking on the spot that we want to prove the truth before the court. So விக்டிம் ஒரு கம்ப்ளைண்டா வரலாம், ஒரு விக்டிம் அக்யூஸ்டா இருக்கலாம். ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிற விஷயம் வந்து கோர்ட்டுடைய வந்து ஃபைண்டிங்ஸ் நம்ம விட்டுறோம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாக்குறோம் வந்து எது ஃபேக்ட் இப்போ நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட், ஐம்புலனால் அறியக்கூடிய ஃபேக்ட் கொஸ்டினபிள் ஆயாச்சு. இப்போ பிலீஃப் எல்லாம் வந்து அந்த பிலீஃபை கூட இப்போ வந்து கோர்ட் ஏத்துக்குது. அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் பார்க்க நம்ம அதான் அது ஒரு சிவில் வழக்குல வந்து நீதிமன்றம் கொடுத்துக்க தீர்ப்பு வந்து இப்ப பிரச்சனைக்குரியதா இருக்குது. போறாமே ஒரு 400 ஆண்டு காலம் இருந்தக்கூடிய ஒரு விஷயத்தையே அவங்க வந்து அதுக்கு முன்னால இருந்தது என்பதற்கான எந்த விதமான ஆதாரத்தை வந்து நம்ம மெய்ப்பிக் செக்ஷன் 3 பிரகாரம் மெய்ப்பிக்கப்படாத போது அங்க கொண்டாந்து வந்து இடிச்சுக்கு கட்டப்படுது. இதெல்லாம் வந்து மார்ச் ஆஃப் லாவில் வந்து வேற கொஞ்சம் ரிவர்ஸா போகக்கூடிய காலம்லாம் வருது. ஆனாலும் கூட இந்த எவிடன்ஸ் ஆக்ட் நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் முள்ளிகள் என்ன செய்யணும், இப்ப ரிமாண்ட் பண்ற போதே நீங்க வந்து யூ காட் அ ரைட். ஏன்னா இப்போ வந்து செக்ஷன் 41 has been amended. Accused has got right to consult the advocate. No, accused counsel should not interfere in the investigation, but he has got right to consult him. Accused has got right to consult him. Okay, 41B. அப்ப நாம அவனை சொல்லலாம், நீ வந்து தைரியமா இருக்கணும், உன்னை ஏதாவது குற்றம் உன்னை வந்து அடிச்சிருந்தான் துன்புறுத்தினா நீங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் சொல்லணும். இட்ஸ் a duty on the part of the magistrate to question about the ill treatment. It's a settled law. It's a mandate on the part of the even magistrate to question him whether you have been ill treated with the police or not in the custody. கேட்கணும். அப்ப இவன் என்ன சொல்லணும், சொல்லுகிற போதே துன்புறுத்தினாங்க அடிச்சான்னு சொல்லணும். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு பின்னால நமக்கு வரும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து உண்மையா இருக்க முடியும்? வாலண்டரியா இருக்கணும். Any confession, whether it is voluntary or involuntary, confession before the police officer is inadmissible. Anyway, to discredit, to impeach the
recovery of the alleged material objects or discovery of fact under section 27, which is admissible under law. நீங்க என்ன வேணும், இதெல்லாம் வந்து பதிவு பண்ணணும். ரிமாண்ட் பண்ற போதே பதிவு பண்ண வைக்கணும். போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்புற போது அங்க போய் திரும்பி வரும்போது he should give a statement before the magistrate that I have not given any statement before the police, nothing has been recovered அப்படின்னு போட்டு ரெக்கார்ட் பண்ண வைக்கணும். அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் பார்க்கணும். வந்து அப்ப இந்த 25, 24, 25, 26, 27 இதோட சேர்த்து 28 எப்படி 24 வருதுங்கிறதையும், அதே சமயத்துல வந்து ஒரு அப்ரூவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருப்பார், ப்ராமிஸ், அது வந்து எக்ஸப்ஷன் ஆகுங்கிறது வந்து அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது, செக்ஷன் 29 போல சொல்லுது. கடைசியாக நான் சொல்ல வருவது வந்து 30 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். இது வந்து நேரம் இல்லாததுனால நான் வந்து ஒரு அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் இப்ப நம்ம இவர் நடத்துறது நாகமிகா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஐயப்பன் ராஜா இந்த வழக்கு வந்து ரொம்ப அற்புதமான செக்ஷன் 30 பத்தி சொல்லக்கூடிய இது தெரியும். அதுல வந்து தடா வழக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று. அதுலயே பாத்தீங்கன்னா செக்ஷன் 30 பத்தி சொல்ற போது ஜாயின்ட் ட்ரையலா இருக்கணும். கன்ஃபெஷனுக்கு வந்து கொடுத்து அக்யூஸ்டும் அவரு அக்யூஸ்ட பத்தி சொல்லக்கூடிய கன்ஃபெஷன் இருக்குன்னு சொன்னா அவர் ரெண்டு ஜாயின்ட் ட்ரையலா இருக்குன்னு போறாமே. ஸோ கன்ஃபெஷன் given by the accused is maintainable or substantive evidence as far as he is concerned, but it is not at all binding upon the co-accused. There may be some sorts of corroborative evidence that may be read by the court to prove the guilt of the other co-accused. So 30 of evidence act வந்து நம்ம பார்க்கிற போது அதான் அதை பொறுத்தளவுக்கு வந்து 120B பொறுத்தளவுக்கு அது பொருந்தாது. அங்க வந்து ஈவன் one of the conspirator or one of the person who entertained the conspiracy, the object of conspiracy in a common design or common intention, அவன் சொல்லக்கூடிய எந்த விதமான பேச்சு எழுத்து செய்கை எல்லாமே வந்து செல்லுபடக்கூடியதான் சொல்றோம். ஆனா இங்க செக்ஷன் 30 பொறுத்த அளவுக்கு இண்டிபெண்டா வருகிற போது இதை வந்து அவர் யார் உத்தரவாக்கு கொடுத்தாரோ அவருக்கு பொருத்தலாம், ஆனால் மற்றவருக்கு அது சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் அல்ல சொல்லக்கூடிய வந்து அந்த ராஜாலை சில ஐயப்பன்கிற கேஸ் வந்து சமீபத்துல 2010 வந்தக்கூடிய தீர்ப்பு மிகுந்த அறிவான ஒரு தீர்ப்பு. அது இந்த பாட்டை பொறுத்த அளவுக்கு நான் வந்து முடிக்க விரும்பதே அதான். இது பிரிவு 10 தொடங்கி இதோட நான் முடிக்க நினைச்சோம். இப்பயே நேரம் வந்து 1.5 மணி நேரம் ஆகி போச்சுக்கிறதுனால நம்ம திருஞான சம்பந்தம் சார் இதோட நான் ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா I don't want to take much of time. It will be boring because questions may be asked by the advocates that may be answered by myself and Manoharan sir. So அந்த அடிப்படையில செக்ஷன் 30 நான் வந்து எடுத்து நினைக்கிறேன். அடுத்தபடியா வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற பிரிவு வந்து நான் அடுத்த செக்ஷன் வந்து வரும்போது வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். இதோடு நான் வந்து இன்னைக்கு இருக்க பாட்டை முடிச்சுக்கிறேன். So once again I express my gratitude and thanks to Mr. Thiriyana Sambandam for having given this opportunity, and also for Mr. N. Manoharan sir who has introduced me, and it is really a blessing for me that he came today to introduce me in this case and all. So with this I stop for the day.